வணக்கம் மக்களை, வெல்கம் பேக் டு Oxen ஃப்ரீ பார்ட் 5. எனக்கு தெரிஞ்சு இது மோஸ்ட்லி இந்த கேம் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். மேபி இன்னும் 2 பார்ட், மேபி ஒரு பார்ட், அது தெரில எத்தனை பார்ட் போகுன்றது இல்லை. பட் டூலேருந்து கம்மியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. நான் சொல்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இருக்கணும். இந்த கேமை பொறுத்தவரைக்கும் கதை கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஆடாமல் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக ஆடினீங்கன்னா அந்த கேரக்டரோட இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த நான் நிறைய இடத்துல அதை தவற விட்டேன். ஸோ ஐ மே பி மிஸ்ஸிங் தட் என்டையர் பார்ட் ஆஃப் ஜெர்னி. ஸோ அதை நீங்கள் அந்த தவறுகளை நீங்கள் யாரும் செய்யாமல் கரெக்டாக விளையாடி பண்ணுங்கள்ன்றது தான் நான் சொல்கிறேன். அது ஸ்டார்டிங்கில் அது எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் சோலோவாக ஆடினீங்கன்னா அந்த கேம் எந்த பிரச்சனையும் வராது. ஸ்டீமர் ஆடுறீங்கன்னா மேபி நீங்கள் கமெண்ட்ஸ் படிக்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ மேபி அதனால மிஸ் அவுட் ஆகலாம் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த கேம் கைஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் 3090. கேம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சேட்டை பார்த்துறேன். வாங்க கம்மிங் டெக் வார்ஸ். வணக்கம் ப்ரோ, வழிகிற ப்ரோ. இந்த நைட் மார்க்கெட் ஒன்று சொல்கிறாங்களே, அது வருமா வராதா, நம்பலாமா நம்பப்படாதா, அது மாதிரி தான் இருக்குங்க நம்ம. ஸோ எதனா ஒன்று ஆசைக்கு ஒரு ஆக்ஸ் அது மாதிரி எதனா ஒன்று வாங்கலாம் நான் ஆசைப்பட்டேன். அது எதுவும் வரல. வருஷப்பட்டது இடிக்க எடுத்துருக்கு. இதே மாதிரி ஆர்டிஆரில் ஆசைப்பட்டேன். அதில் அந்த அப்டேட்டில் அது இல்லவே இல்லை. என்ன பண்ண காத்திருக்காங்களோ வழக்க தோஷத்தில். ஆக்சன் ஃப்ரீக்கு 2x போட்டு விட்டேன். ஃபர்ஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் கமெண்ட். வணக்கம் வணக்கம். என் பேர் தான் ப்ரோ. நீங்கள் ஃப்ரீயாக ஒரு நாள் சொல்லுங்கள், உங்களை மீட் பண்ண வரேன். என்னையா, எங்கே இருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு? சென்னையா இல்லை அவுட்டர் சென்னையா ப்ரோ? என்ன மீட் பண்ணுற அளவுக்குலாம் நான் ஒன்றும் ஒருத்தில் ப்ரோ. இன்னும் வேறு யாருன்னா உருப்படியாக தமிழ் கேமிங் அவங்கள மாதிரி யாருன்னா மீட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யூ மே எக்ஸ்பீரியன்ஸ் குட் திங்ஸ். என்ன மீட் பண்ணுறது உங்களுக்கு அந்த டைம் அளவுக்கு நான் ஒருத்தான்றது எனக்கு தெரியல. ஸோ நான் ரியாலிட்டியை சொல்கிறேன். அவங்கள மீட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஐ எம் நாட் அ குட் சேனல் வித் லாட் சப்போர்ட்டர்ஸ். அட்லீஸ்ட் உங்களை மீட் பண்ணுற அனுபவங்கள் மூலிமா உங்கள் சேனல் கஷ்டம் பிடிச்சிட்டாங்க. என்ன மீட் பண்ணுறதுல ஒன்றும் ஆகாது ப்ரோ. பெரம்பூர் சொன்னல மறந்துட்டிங்களா? சாரி ப்ரோ. நீங்கள் கூட அம்பத்தூர் சொன்னீங்க, மறந்துட்டேன். ஐயா பேட் மெமரி ப்ரோ. நான் வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான். நான் ஒரு விஷயத்த பேசிட்டு திரும்பி அதை பேசணுன்னாலே எனக்கு தெரியாது, அந்தளவுக்கு நான் மறந்துடுவேன். கிட்டத்தட்ட அந்த டிஸ்கோலிசமில் வர அந்த ஆரி கேரக்டர் மாதிரி நான் கிட்டத்தட்ட ஆரி கேரக்டர் தான் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஆரி தான். நம்ம சின்னப்பா அந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்கு. அந்த ஆளுக்கு அந்த பெண்மணிக்கு எப்படி வேணும் தெரியும். போட் இருக்கு. என்ன ப்ரோ இருக்கு? தமிழ் கேமிங் மட்டும்தான் போய் பார்க்கணும். உங்களையும் பார்க்கக்கூடாதா? அப்படி இல்லை, நான் சொல்கிறது நீங்கள் தவறு புரிஞ்சுக்கிட்டீங்க. மேபி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். என்ன பார்க்குறது இருக்குது, உங்களுக்கு எதனா ஒரு பெனிஃபிட் இருக்கும். டைம் இஸ் நாட் ஈஸி, ரைட்? அதை சொல்கிறேன் நான். ப்ளீஸ் உங்களுக்கு நான் பார்க்கறதுல உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னா அது நீங்கள் அப்படி சொன்னதே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ். அப்படி ஒருத்தர் நினைக்கிறாங்களேப்பா நம்மளை பார்க்கணும்னு அப்படின்றது ஐ ஃபீல் இட் ஹாப்பி. தேங்க்ஸ் ப்ரோ, அது சொன்னதே சந்தோஷமாக இருக்கு. கேட்டதா? லெட்ஜர் இருக்கா? padlock combination 1854. Have you seen one yet? வந்தோனே Let's just look. She made a lot of, what should I call these, slides? They're not videos. Silent memories? ஓகே. வணக்கம் பிபிஓ ஐயா. இந்த இயர் ஒரு ஏம் வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கேம்லேயும் போய் மீட் பண்ணணும்னு. நீங்கள் படிக்கிறீங்களா? கேமிங் டெக் வார்ஸ் படிக்கிறீங்களா இல்லை இப்படி காலேஜ் முடிச்சுட்டு வேலை பண்ணிட்டுருக்கீங்களா? பாருங்க, உடம்பு படிக்கிறீங்கன்னா வயசு கம்மியாக தான் இருக்கும். இந்த டைமில் அது வேணாமே. உடம்பு நிறைய கேசஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஹெல்த்து முக்கியம். சரியாகட்டும், வாங்க வந்து எல்லாரையும் பாருங்கள், தப்பே கிடையாது. இன்கேஸ்
ஏஜ் கம்மியாக இருந்து உங்களுக்கு ஏன்னா ஏஜ் கம்மியாக இருக்கவங்களுக்கு பூஸ்டர் கிடையாதுல்ல. சரி சரி ப்ரோ வணக்கம். இன்னைக்கு தானே சொன்னீங்க கிரிக்கெட்டுன்னு, ஆனால் இது போடுறீங்க. இப்போ தாங்க யூஜி முடித்தேன் ப்ரோ மிஸ், எம்பிஏ ஜாயின் பண்ணணும். ஓ யூஜி முடிச்சிருக்கீங்களா? நான் உங்கள் குட்டி பையன் நினச்சேன். சீரியஸ்லி ஐ தாட் யூ நீங்கள் குட்டி பையன் நினச்சேன் நான். ஒரு யூஜி முடிச்சுட்டு ஸ்டில் யூ ஆர் டூயிங் கேமிங். யா தட்ஸ் அ சீரியஸ் திங் ப்ரோ. சீரியஸ்லி நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். நானும் அந்த டைமில் தான் என்னோட கரியரே ஸ்டார்ட் ஆச்சு. சரி கெரியர்ன்ற பாருங்க, என்னோட கேமிங் சேனலை நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். என் ஃபைனல் இயர் அப்போவா தேர்ட் இயர்லேருந்து ஆரம்பிச்சேன்னா ஃபைனல் இயர் தான் நினைக்கிறேன். முடிச்சு 2 வருஷம் முடிச்சு ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆக போகுது. நைஸ் ப்ரோ நைஸ். பட் ஆனால் வந்துட்டு பார்த்துக்கோங்க, எதனா வேலை தேடிட்டே வர்ற மாதிரி எதனா வந்தீங்கன்னா வாங்க. இதுக்காகலாம் வராதிங்க ப்ரோ. இதுக்கப்புறம் ரொம்ப குரூஷியலான பீரியட் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் அனுபவத்தில் சொல்கிறேன். கொஞ்சம் சதற தட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். யூல் ஸ்பாட்டன் வணக்கம். ஹேவ் எனி ஒன் ஆக்டு பீப்புள்? நோ ப்ரோ. எனி ஒன் ஆக்டு கூகுள்? எனி ஒன் ஆக்டு கூகுள்? எம்பிஏவா ரைட்டு ஜிடி என்ன சாட்டர்டே கூட ஆன்லைன் கழிச்சு கொள்கிறாங்க. சாவுமா உன்னை யாருமா? நான் பிடெக் பண்ணலான்னு. அண்டா மேக்ஸ் நல்லா வருமா தம்பி? பியும் பிடெக்குக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. 4 லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா வரும். கம்ப்யூட்டர் லாங்குவேஜெல்லாம் ரொம்ப பிடிக்குமா தம்பிக்கு? பாவம். சரி கேமர்ஸ் அதான் ப்ரோ, அதெல்லாம் ஒர்க்கு தேடுற மாதிரி அந்த மாதிரி வாங்க, அது பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். அதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். இட்ஸ் யுவர் சாய்ஸ், பட் ஆனால் வேணாம் தான். ஹலோ அபுத்தூர் ராக்ஸ்டர் சொல்லுங்கள். மக பேர் மான்ஸ்டர், கிரிக்கெட் மான்ஸ்டர். கிரிக்கெட்டில் தலைவரை மிஞ்சிய ஒருத்தர் யாரும் இல்லை. இது உங்கள் வீடியோ பார்த்துட்டு எல்லாம் பக்கு சால்வ் ஆகிடுச்சு என் வீடியோ பார்க்க வந்தாங்க. நான் பக் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தேன் உங்களுக்கு. ஸ்டார்டிங் ஸ்க்ரீன்லேருந்து எண்டிங் ஸ்க்ரீனுக்கு அவ்வளோ பக் இருக்குது. ஃபீல்டிங்லாம் ரொம்பவே சொதப்புறாங்க ப்ரோ. நேராக கையில் வர்றதுலாம் டைவிங் ஃபீல்டிங் மிஸ் ஆகுது. என்னென்னமோ பண்ணுறாங்க. நேற்றுலாம் ஒரே கூத்தாக இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை கசன் பிடெக் நம்மளும் போயிடுவோன்னு. அந்த மாதிரி தப்பே பண்ணக்கூடாது தம்பி. சுரேஷ் வணக்கம் ப்ரோ. வணக்கம் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட். வணக்கம் வாட்ஸ்அப் ஃப்ரெண்டா? இது என்ன லாஜிக்கு விம்சையா? வணக்கம் விம்சையா. நம்ம என்ன சொல்லலாம்? வணக்கம் இமேஜினேஷன் இமேஜ் ஃப்ரெண்டு. எப்படி நல்லா இருக்கா? ஆமாம் ஃபீல்டிங் நிறைய பக் ஆட் பண்ணுறாங்க ப்ரோ. தப்பு பண்ணிட்டீங்க. பக் ரிப்போர்ட் டே அப்படின்னு போட்டிருக்கணும் நீ வீடியோ. வாட்ஸ்அப் டிஎம் டா டே. ஓகே புரியல, பார்க்கணுமா? பார்க்குறேன். பொதுவும் வரலையே. வாட்ஸ்அப் டிஎம்னா டேரக்ட் மெசேஜ் அதான் நினைக்கிறேன். இந்த பொண்ணு எதனா கொண்டுருங்க தேவையில்லை மணியா. இன்டர்நெட் கேம் போட்டிருக்கேன் ப்ரோ. ஒரு வீடியோ பாருங்க ப்ரோ. இப்போயே போட்டிருக்கேன். Maybe I imagined it was locked, but no. Well, you do have the key right there. It's the radio. Just tune it a little. It'll open like the gate. இல்ல you guessed right. வணக்கம்னே ஈஸ்வரண்ணே. கிராட்டஸ் தம்பி இன்டர்நெட் கேம் போட்டிருக்கேன் ப்ரோ. செக் பண்ணுங்க. சித்து அரைங்கோரியமாக இருப்பான் அதில், நம்பி பாருங்க. அது ஒருத்தட்டு வாட்ச்லான்றது எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு பிடிச்சா பாருங்க. யுவர் ரிஸ்கி கால். வணக்கம் தலைவா. கேமிங் டெக் கார்ஸ் தலைவா தலைவா தலைவா. சரி நான் சோறு திங்க போகிறேன். சாப்பிடுங்க. என்ஜாய் ப்ரோ. சாப்பிட்டு சமைச்சு பண்ணுறீங்களா இல்லை இப்படி வாங்குறீங்களா? சாட்டர்டே ஆமாம் அவர் வெஜிடேரியன் தான். அவருக்கு என்ன சாட்டர்டே சண்டே எல்லா டேவுமே அவர் ஹேவ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். யூ கேன் என்ஜாய் ஆல் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ். இப்படி தானே ப்ரோ? எனக்கு ஸ்பார்ட்டி பேண்ட்ஸா?
கூடிய விரைவில் ஈவன் டெக் பார்க் ஆரம்பிக்க போகிறான். மீ குக்கிங் ஆல் டே எவ்ரிடே. ரைட்டு. இப்போ போய் வாங்கிட்டு வரணும், சமைக்கணும். டெஸ்ட்லாம் வந்துடுச்சா ப்ரோ? எழுதிட்டீங்களா? அது ப்ரோ. டையிங் லைட் 2 டல்லாக இருக்கா மக்களே? இஃப் எனி ஒன் லைக்ஸ் டு டூனா பண்ணுங்க. பட் பக்கும் இருக்கான். கார்டு பெரிய கார்டு தான். சமூகம் பெரிய கார்டு வச்சுருந்தீங்கன்னா யாருன்னா இருந்தீங்கன்னா பண்ணுங்க. கேம் நல்லா இருக்குன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரிவ்யூஸ் தெரில. ரிவ்யூஸ் நானும் முப்படியாக பார்க்கல. இன்னும் எக்ஸாம் டேட்ஸு அனௌன்ஸே பண்ணல. ரைட்டு. லைஃப் இஸ் க்ரூயல் ப்ரோ. இங்கே தான் நினைக்கிறேன். உட்காந்து தேயின்னு தேய்ச்சி திறந்துடு. ஃபைனலி ஐ ஓபன்ட் இட். நைஸ் ப்ரோ. யுவனோட ஃபேவரட் கேம். வேணாம் தோழர்களே. ஐ ஹேவ் ஃபியர் ஆஃப் ஹைட்னா பயம் எனக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன்ல எல்லாருக்கும் தலைவலிக்கும். எனக்கு எவ்வளோ ஃபர்ஸ்ட் பர்சனாலும் தலைவலிக்காது. அந்த ஒரு கேம் எனக்கு லிட்டரலாக பயமா இருக்கும். அது அவ்வளோ ஹைட்டை கிளியராக காமிச்சிருப்பானுங்க இந்த கேமில். அதனால தான் Oh please. Never ever. Some things were said. அந்த டோனுமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். This is all Alice. No, come on. You saw how she I can even stream outlast பண்றியா bro? I mean, yeah, she got a little heated. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அந்த கேம் லிட்டரலா 1 இயருக்கு முன்னாடி கேட்டாங்கன்ட்டு நான் பண்றேன்னு சொன்னேன். பண்ணணும் ப்ரோ, பண்ணலாம். மோஸ்ட்லி இம்மா லைட் ஸ்ட்ரீம்ஸ் தானே நான் பண்றேன். I start. We can all keep talking. I try to release Outlast even cut. Everybody find something and Outlast வந்துட்டு அதுக்கு ஒரு பிளான் யோசிச்சோம். பட் இட் கேன் பி டன் ரைட் நோ. அதாவது கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி. பட் அதில் பல சிக்கல்கள் உள்ளது. ஸோ அது பண்ண முடியாது. மோஸ்ட்லி நான் பண்ண பார்க்குறேன். நைட்ஸில் பண்ண பார்க்குறேன். எல்டன் ரிங்கும் சீஃபும் முடிச்சுட்டு டெல்லாம் ஹீட்டாப்பில் தெரியுது பார்த்தேன். இல்லை ப்ரோ, அந்த கேம் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ப்ரோ. எல்பிளேட் அளவுக்கு சொல்ல முடியாது. டோன்ட் சைக்காலஜிக்கலி பாதிச்சு யூ. பட்டு அது ஒரு மாதிரி நைட்லாம் அதை ஆட்டு போனால் ஒரு மாதிரி தான் இருக்கும். அவர் அந்த அந்த மனுஷன் பாவம் ஆல்ரெடி டயர்டில் தான் வர்றாரு. இதெல்லாம் ஆடினார்னா அவ்வளோதான். பாவங்க அவர் லிட்டராக ரொம்ப செலவு பண்ணுறாரு ப்ரோ. அவர் பிசியை வாங்கியிருந்தாலும் இவ்வளோ செலவு வந்துருக்காது. சரி ப்ரோ, 20,000 ரூபாய் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 ட்ரிப்ளே வாங்கினாருன்னா முடிஞ்சிச்சு. 20,000 ரூபாய் எங்கே போகிறது? 20,000 ரூபாய் லிட்டரலாக வந்துடும் அவருக்கு. இவன் ஒரு அவுட்லாஸ் கேம் பண்ணால் ரிப்பு தான். அது எதுவும் உண்மை தான். எனக்கு ஸ்டெல்த்தே வராதுங்க. எனக்கு இதுக்கு பண்ண எல்லா ஸ்டெல்த்லையுமே நான் ரொம்ப திணறி செத்து சுண்ணாமாயிருப்பேன். அது லிட்டரலாக கண்டமேனி கத்திடுவேன் நான். பண்ணுவோம். 54. நான் திறந்துருச்சு. Radios and those containers we saw at the town office. Oh, and like a map of the caverns. Hope you don't know mean of scared. We think that means she couldn't have known about the ghosts, right? அவள் கோஸ்ட் தெரிஞ்சிருக்கோம்டா. அது புரியல எனக்கு. Is this the boat keys? போட் கீ இருக்கா? கிரேட். Perfecto. ஜாப் கிடைச்சிச்சா? ப்ரோ மண்டே போறோம் ப்ரோ. சொல்லலையா உங்ககிட்ட? சன் டிவிக்கு ப்ரோ. சன் டிவியில் டெவலப்பராக கிடைச்சிருக்கு. அதான் ஆமே மை கமெண்ட். என்ன கேம் இவனே? இல்லை இப்போதைக்கு நெக்ஸ்ட் பிளான்னா இது வந்து ஆக்சன் ஃபீ ஒரு 2 ஸ்டீம் வரும் மோஸ்ட் ப்ராபப்ளி. இந்த ஸ்டீமில் வந்து நம்ம நல்லா புஷ் பண்ணி ஆடிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்ட்ரீம் வரும். அதுக்கப்புறம் வாட்ச் டாக்ஸ் ஒரு 3-4 ஸ்ட்ரீம் வரும். அப்புறம் எல்டன் ரிங் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச போடுறதுக்கு. எல்டன் ரிங் வச்சு இல்லை சீஃபு நடுவில் வந்துடும். ஸோ இது கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு முடிஞ்சிடும். ஒரு 2 வீக்ஸ் பீரியடில் முடிஞ்சிடும். அப்போ எல்டன் ரிங் ஆரம்பிப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்டன் ரிங் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்டன் ரிங் வச்சு கொஞ்ச நாள் ஓட்டலாம். இல்லை நடுவில் டெஸ்டாண்டிங் தேவைப்படுச்சுன்னா டெஸ்டாண்டிங் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ மாறி மாறி போய் 2த்தையும் முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு அது போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் நடுவில் வந்துட்டு 2த்துல எதனா ஒன்று ஃபஸ்ட் எது முடியுதோ அந்த பீரியடில் அவுட்லாஸ்ட் எதனா ஒன்று ஆரம்பிச்சிக்கலாம். கேம் ஒரு மாதிரி இருக்கும். நீ டையிங் லைட்டு சொன்ன. அவுட்லாஸ்ட்டும் ஒரு மாதிரி தான் இருக்கும். நோ மை காட், அவ்வளோதான். டைம் லூப்.
Come down ஈஸ்வரன் here, ஈவன் ஓபி டோன்ட் நோ please. மீ என்ன தெரியல வாய்ஸ்ல ஃபுல் பவர் வீட்டில் யாரும் இல்லையா அவங்க நடங்க கற்று போயிருக்காங்க Clarissa, where are you? கசினுக்கு செலிப்ரேட் அது எது இருக்கும்ல அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லுவாங்கல்ல அது எப்படி சொல்கிறது ரிச்சுவல்லாம் வேறு மீனிங்கோ எல்லோரும் சாப்பிட்டாச்சா ப்ரோஸ் இல்லை ஏதோ கேம் ஒரு மாதிரி ஓகே நோனா எடுத்துக்க Honey, it's time to motor. நினச்சேன் அவங்க அங்கே போயிருக்காங்க ஸோ Ren, are you all right? We're in a அவ்வளோதான் நைட்டு ஸ்டீம் இருக்குமா தெரில மக்களே கம்பெனியில் ஒரு இது டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது கிடச்சிருச்சு ப்ரோ ஹரிஸ் ப்ரோ அது இப்போ சாரி சொல்லலைன்னு நினைக்கிறேன் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான் நைட் ஸ்டீம் போகிறது இல்லைல்ல இதுதான் போட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு மேபி மறந்துருப்பேன் சொல்கிறதுக்கு கிடச்சிருச்சு ப்ரோ மண்டேலேருந்து போகணும் எழுந்துடுறா ஆனே சித்துனே வணக்கம்னே வணக்கம் ஸோ நாளைக்கு காலையில் ஸ்ட்ரீம் இருக்காது மக்களே ஸோ நாளைக்கு காலை இதோட காலையில் ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு வீக் எண்ட்ஸில் தான் இருக்கும் சொல்லிட்டேன் நான் இன்கேஸ் நைட்டும் மோஸ்ட்லி நான் டெய்லி போட பார்க்குறேன் என் டவுசர் கிளியாமல் இருந்தால் கிழிந்து விட்டுறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் கிழிஞ்சிருச்சுன்றது நிறைய ஷார்ட்ஸ் எடுக்க பார்க்குறேன் இனிமேல் என்னோட கண்டென்ட்லேருந்து என்னோட கண்டென்ட்டை நான் ஃபஸ்ட் டைம் மில்க் பண்ண போகிறேன் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதான் ஷார்ட்ஸாக நீங்கள் கருதேறு பண்ணி பாருங்க ஆஹா ஃபைனல் பாட்டா வாங்க ப்ரோ தேவப்பிரசனா ப்ரோ முடிஞ்சிரும் போல ஆக்சன் ஃப்ரீ முடிஞ்சிருமா முடிஞ்சா நல்லா இருக்கும் பேட் பண்ணி கேமிங் அண்ட் பிளாக்ஸ் நைஸ் ப்ரோ வந்ததுக்கு So please, I cannot bear. I said maybe leave was possible. Maybe. I didn't even know what the hell you were talking about. It's okay. Everything will be fine. எல்லாமே டிஃபரண்டா சரி டெஸ்ட் ஈஸியா அவ்வளவுதான் நிஜமா ப்ரோ As simple and good humor as what is it with you guys and all the games? You're like dogs or children. Just ஒர்க் இதுதான் ஈவினிங் முடிஞ்சிடல அப்புறம் லைவ் போடலாம்ல 1.5 மணி நேரம் டிராவல் ப்ரோ 27 ஸ்டாப் தாண்டி வரணும் நான் ஃபர்ஸ்ட்ல பைக்குனா நான் வந்துடுவேன் வீக்கெண்ட் லீவா ஆமாயா வேலை இல்லாம வருது அதிசயமா என்ன சொல்றா எதுக்கு வந்துட்டு இருக்கா யோ my god நோடா ஸ்டாப் நோடா எந்திக்காத பாப்பா பாப்பா பஸ் பாஸ் அது வாங்கணும் ப்ரோ Don't you mind, but let this be a teachable moment for you. உனக்கு ஒட்டேச்சமா If you paid attention, you'd have noticed the television set right by my side, the little X-ray emitting death machine. But right now, you'd be wise to use radiation in other sense. Pay attention. What are you? Last DM பாருங்க எவ்வளவு டீடைல் ஹைலி கம்ப்ரஸ் ஓகே ப்ரோ This a little harder, okay? 8 7 6 5 4 3 Is it this painting? It looks kind of like a knot. Excellent. You're doing so well. Excellent. Time for the bonus round, Alex. So bonus round. என்ன அப்சைட் டவுன்? I spy with my little eye a picture of a memory. Be fast now. 5 little ducks went out. The picture of I guess it's Maggie, Adler, and somebody. Is this it? Yes, very nice. கரெக்ட்டா கண்டுபிடிச்சோம். That's Margaret Adler and her friend Anna. Our friend Anna-வா? See, you and your schoolyard chums are experiencing, well, this has sort of happened before. இது already நடந்தது. Maggie and Anna tried to sport with us many years ago and, well, only one survived. ரெண்டு பேர்ல ஒருத்தன் சர்வணும். We discovered a way for us to return, so to speak. It just takes a little time. What is it? How can you come back from something like this? They're not an eternal recurrence. The waves. It's the waves, we think. Waves, huh? We'll use the waves to absorb into your friends as sunlight blooms into flowers. And we will grow. And we will engulf. You can't do that. அப்படி பண்ண முடியாதுல. Think about what you're doing. என்ன பண்ற புரியுதா? Do that, Alex. மிக அருகில் just 100 கிலோமீட்டர் கம்பெனி சென்னைக்கு மிக அருகிலா
100லாம் இல்லை ப்ரோ. நாங்கள் இருங்க கிலோமீட்டர் செக் பண்ணி சொல்கிறேன். எவ்வளோ இருக்குன்னு தெரியல. வெயிட் அ மினிட், ஐ வில் செக் அன்டில் கரெக்டான உங்களுக்கு டிஸ்டன்ஸ் லொக்கேஷன் டைமிங் வச்சு கரெக்டாக தெரில. டைரக்ஷன் 27.6 கிலோமீட்டர் ப்ரோ. ஓ இங்கே சவுண்டா? ஓகே 27.6 கிட்டத்தட்ட. எங்கன்னா கிண்டி தாண்டி போகணும். நான் கிண்டி அப்புறம் கிண்டி தாண்டா வந்துடும் இப்போ இருக்கிறது. ஃபஸ்ட்டு 3 நாள் போகிறது, அதுக்கப்புறம் 26.6. எஸ் 26.6 கிட்டத்தட்ட ஆகும். பஸ்ஸில் போனால் டைம் ஆகும், 1.5 மணி நேரம் ஆகும். ஒரு 6:30 மணிக்கு ஏறுறேன்னா 6 மணிக்கு முடிச்சுட்டு வெளில வந்து அந்த பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு ஒரு 6:40 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6:40க்கு ஏறேன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஏன்னா பீக் டைமில் 6 மணின்றது. ஸோ அப்படி போட்டிங்கன்னா 8 ஆகிடும், 8 ஆகிடும். சாரிடா 9 PM ஆகலாம். To carry us through this life and on to the next. You had your time. Don't take ours just because you had some accident. உனக்கு ஆக்ஷன். Never had our time. It was ripped from us. We watched the universe's conception fly to its demise over and over and over again. When our vessel dashed on the rocks, we had until dawn, and so will you. We would spend that time wisely. We thank you for your good service. இது குட் சர்வீஸா? So, I'm kind of screwed. எனக்கு புரியல. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணுது? இந்த தியரி எனக்கு புரியல. யாரா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? when you don't feel tired then only put live, no problem. ஓ அதான் பண்ணணும்யா. ரைட். சுற்றுதா சுற்றலையா? ஐப்ரோ சாப்பிட்டாச்சா? டிவிலையா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. மேகி அட்லர் இஸ் த நோ வாஸ் ஏபிள் டு ஸ்பீக் டு த பீப்புள் இன் அதர் டைமென்ஷன். ஓ ரைட்டு. Just don't try and influence Michael. He can live his own life. What does this? இன்னும் ப்ராக்ரஸ் பண்ணா இல்லைன்னா ஸ்பாய்லராக இருக்கும். He's not here. able to keep. ஆஹா ஓகே. கீழே ஒரு ரீல் இருக்கா? ஸ்பின்டிட் இதை பண்ணுறேன். So we can go on. இப்போ வந்துட்டா I think I'm gonna be. கராஜுக்குள்ள. It wasn't a dream or a vision or something. You and Garage Chris standing in the living room just now, was it? No, but I wish it was a dream. Usually there's a lot more talking horses. And look, வாங்கடா கிளம்புவோம். getting asked to find someone's crap, less ghosts are gonna punish, not you. Asked to tag out or something. கராஜுக்குள்ள. God, that felt like my skin was getting pulled off. எடுத்தேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. She's good at this stuff. Normally. I'm sorry, all right? I tried my best. நான் பெஸ்ட் ட்ரை பண்ணேன். Things are jumping all around. It's tough to even know what she was talking about. So, I mean, Christ, if Clarissa was whisked away to the cave by nuclear submarine, அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டேன் ப்ரோ. அது I mean, the plan has to be to retrieve her, right? Want to see if it'll start? Not really. Yeah. Right? No, completely that's the plan. Of course it is. Clarissa is not going to be the human sponge for some evil island ghosts. Not on my watch. Well, if we're going to the cave... Oh, actually, I forgot.
I saw the entrance has been caved in since you guys went inside. Okay. I know there are a whole bunch of secret communist bomb-fearing tunnels dug into this place during the அந்த 1950s. ரூம்க்குள்ள இருக்கிற ரீல் இருக்கும் இருக்குமே There's போட்டோஸ்லாம். a way back ஓஹோ. to the cave through one of those, you're thinking? Let's take a look. What kind of name is a Phonepe Fields anyway? Wait, is it Epiphany? Epiphany? It's Epiphany Field. Epiphany. Oh, that makes more sense. Shift timings 9 to 6 bro. Be Oh, careful, that film's really flammable. Wouldn't want Smoking Johnny to light the house on fire. Ha ha. இது எடுத்தோம்ல இல்லையா? Right, there's already something in here. Experiments and findings of experience. இதா சொன்னீங்க. January 52. இது இருக்கோ போட்டோஸ்ல. Awesome. Oh man, if this turns out to be just prehistoric home videos. Yeah. I'm sure this is just the, It's sweet. They're learning. Boo! Okay, alright, we get it. Okay, You can, next. Okay, we're getting warmer, I think. இனிமே So, நைஸ் if you டீம் look தான். at the, ஆமா, like, watch this careful. lines or whatever, the bomb shelter should lead right into the cave, just like from another angle. According to this, at least. Oh, so it does. Brilliant. Is it? Yeah, how do we get in? It's just like the cave wall, only steel or whatever bomb shelters are made out of. Oh, what? She knew about these things? அதெல்லாம் தெரியுமா அவளுக்கு? வணக்கம் யா ஸ்ரீராம். It says Night that stream to தான் ஆமா fix bro. a 5 மணிக்கு temporal வைக்கப்பா ஆமா. tear, that's a mouthful. In the cave, we would need to transpose to the other side and tune into the source within itself. Okay, but we're not doing that, right? Good நான் பண்ண போறது கிடையாது. question. Yeah, that's going a little above and beyond. Well, I don't know what to tell you, but strap in, boys and girls, because we might have to, okay? If it's the only thing that will fix us. Yeah, but that's like scary. Well, something better work. Or we're boned. Or we're boned. Precisely. All right. Oh, sorry. This looks like the end, but from the wrong film thing. No, wait. This is something I actually remember from that stupid radio tour thing, because it, like, sounded so weird. ரொம்ப வித்தியாசமா சவுண்ட் Call வந்துச்சா? and response system? கால் அண்ட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டமா? It unlocks the bomb shelter. This is showing us how to do it. நம்ம எப்படி See? பண்ணோம்? It says, when someone sends an emergency signal from the captured station in the woods, and the receiving station confirms it. It's like a connected response thing. Brilliant. Really? It's good enough for me. Alex and me will head through the woods, do the, call part. You and Ren can hang by the door to the bomb shelter and open it when it's ready. Okay. Can we just like think this plan through for like 1 minute before running off half-cocked? Everyone heard that, right? Yes. It'll... ஒரே நிமிஷம் I know மக்களே. it's a little complex, but we'll just see how it goes, alright? வந்துட்டேன். வணக்கம் மோகன் ப்ரோ. தலை கேடிஎம் பைக் வாங்கிடுங்க, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். பெட்ரோல் யார் இருக்கிறது? அதுக்கு பைக் ஓட்ட தெரியணும். அப்புறம் மார்னிங் 5 வேக்கப்பு பெட்ரோல் அடிச்சு காசு கரெக்ட். All right. Break. And if anything goes wrong, please don't tell me. I won't want to know. Same here. I don't want to know nothing. இப்போ இது மாதிரி கனெக்ட் பண்ண போறாங்களா அந்த ஹில்ஸ் அந்த இதுல இருந்து ஒவ்வொரு டவர்ல இருந்து? ஓகே.
அதனால தான் அது காமிச்சதோ. யூஸ் த ரெஸ்பான்ஸ் ஸ்டேஷன் டு ஓப்பன் த பாம் ஷெல்டர். ஃபேக்ட், நான் கேட்டேன் வாங்கி பார்த்தேன், பட்டுட்டேன். ஓ தலைவரே, கிராஃபிக் கார்டு ஒரு பக்கம் கேடிஎம் மைஸ். ஆசை போங்க, அப்புறம் என்ன பண்ணீங்க கேடிஎம்? இப்படி போய் அப்படி போகிறதுக்கு இப்படி போயிடலாம்ல. ப்ரோசஸ் டு பிபிஓ பெட்ரோலுக்கு அப்படிதான் இல்லை ப்ரோ. முதல்ல எனக்கு அது ஓட்ட தெரியும், அதான் முதல் ஃபேக்ட். இன்னொரு ஃபேக்ட்டு, அதை நான் ஓட்டி பழகணும் அந்த அடிக்கிற வெயிலில். அதுக்கு பஸ்ஸிலேயே நான் சீங்கிட்டு கூட போயிடலாம் காலேஜுக்கு முன்னாடியே. ஓ நைஸ் ப்ரோ. ஓ நீங்கள் அப்போவே அந்த சில்லுன்னு ஒரு காதலில் வர மாதிரி செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் என் கண்டருக்கு வந்துச்சு. மச்சான் இங்கே மச்சான், அது மாதிரி அந்த மாதிரி எப்படி தான் போகணும் போல். ஃபர்ஸ்ட் வந்து PS3 வாஸ் வே டு பவர்ஃபுல். PS3னா எனக்கு எதுவுமே தெரியாதையா, பச்சிலம் குழந்தை நான். சரண் வந்த ரைடர் ப்ரோ ரைடர் கொய்யால ட்வின் த்ராட்டல் கிட்ட போட்டு கொடுத்துருவேன் பார்த்துக்க. வணக்கம் ப்ரோ, மோகன் ப்ரோ. பழைய ஈயம் பித்தளைக்கு பேச்சம்பழம். உண்மையிலேயே அந்த நிலைமையில தான் இருக்கு. இக்கான் பீச் வழியா போகணும் போல. ஃபர்ஸ்ட் வந்து டியூக் 390. ஓகே, கேம் பிளே ஆல் கம்ப்ளீட்டட். இதுலையா ப்ரோ? இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு நான் பார்த்த வரைக்கும். அம்மை அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச நைட்டு ஸ்டீம் நெய் பையா கைஸ். ஒரு குட்டி வேலைகள் இருக்கிறது. ரைட், கேடிஎம் அவ்வளோ ரெவல்யூஷனமா போகுது. ஐ மீன் எனக்கு கால் எட்டாது. ஓ இது அந்த முதலிடம்ல மூடல் நீ முடியும் நீ ஓலா கேரக்டர் ஸ்கூட்டர் வாங்கலான் இருக்கேன். உண்மையிலேயே எல்லாருமே அது எல்லாமே ட்ரை பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இருக்குல்ல லைஃப்பில். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இப்போ எப்பவுமே அப்படிதான். அது ஒரு ஆசை இல்லை. ஃபஸ்ட்டு ஆசையை வந்து இன்னும் நீங்கள் தலையில் கீழேருந்து தண்ணி குடித்தாலுமே அது வாங்கிட்டு சே அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தோணதுக்கப்புறம் தான் அது புரியும். இப்போ எனக்கு எப்படி இந்த ஸ்கின் மேலே இருக்க கேஸ் மாதிரி. நானும் 5.5 ஃபீட் தான் ப்ரோ, எனக்கே மேனேஜ் பண்ண முடியும். ஓ பியோ ப்ரோ, இப்போ நீங்களும் எடுத்து ஓட்டுங்க. நீங்கள் வந்துட்டு எங்கன்னா போய் கீழே ஏதோ இன்கேஸ் எப்பயாச்சும் லைட்டாக பால் பாக்கெட் வாங்க போகும்போது குறுக்கால அந்த நம்ம ரோஹித் பையன் வந்துட்டு லைட்டாக தானே விழுந்தீங்கன்னா அந்த வலிமை படத்தில் வர டீசர் வர டைலாக் மாதிரி சொல்லிடுங்க வீட்டில். we may fall but we will rise back அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சிடென்ட் யாருன்னா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி டைலாக் போலீஸ் கிட்ட சொன்னா எவ்வளோ இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க எதனா. இப்போ எப்படி நான் அங்கே போவேன்? கொஞ்சம் கேடிஎம் எவ்ரி மிடில் கிளாஸ் பாய் மீமிஸ்க்கு அந்த பைக் சரி வரும். ரியல் லைஃபுக்கு கொஞ்சம் கஷ்டம். டெஸ்லா less tax requirement rejected by government, no shock if accept shock. டெஸ்லாலாம் அக்செப்ட் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட்லாம் வந்தானுங்கன்னா அவனுக்கு நல்லாவே கொள்ளடிக்கலாம். பட் தெரில, மேபி அவன் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன ஸ்டோரி இதுவா ப்ரோ? வந்துட்டு ஒரு டைம் லூப்புக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. ஒரு ஜாலியான டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிற ஒரு கும்பல் ஆஃப் பீப்புள்ஸ் டைம் லூப்புக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அதில் மாட்டிக்கும் போது ஒருத்தங்க வந்துட்டு அவங்களோட பாஸ்டில் பண்ண பிரச்சனைகள், சில விஷயங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு அது மூலிமா அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தாண்டி எப்படி அவங்க ஒன்றா அந்த லூப்லேருந்து வெளில வந்தாங்க, ஏன் அந்த லூப் அப்படி கிரியேட் ஆகுது, யாருனால கிரியேட் ஆகுதுன்றத
கான்செப்டை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கதை. நான் புரிந்துக்கிட்ட விதம். மேபி போக போக அது எக்ஸ்ப்ளோர் ஆகும். அது கன்ஃபார்மாக இது நான் ஒரு இது பார்க்கணும். என்ன சொல்கிற ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்க்கணும் எனக்கு. ஓகே மேலே பாதி காணரும் காரில் ஒரு டைம் ரோஹித் ஸ்டண்ட்டு காட்டு போவார் ஹைவேல. என்னது என் காரில் ரோஹித் ஸ்டண்ட்டு காட்டு போவார் ஹைவேல. ரைட்டு டெஸ்லா இந்தியா கிராஷ் ஆகிடும். கரெக்ட். ரோடு ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கஷ்டம். வி டோன்ட் க்ரோ. ஆமாம்ல இங்கே அந்த அந்த லைன் சிஸ்டமே ஃபாலோ பண்ண மாட்டாங்கல்ல. பேசுவாங்க யாரும் லைன் சிஸ்டமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. எல்லாம் நீ போல ஃபாலோ பண்ணுறியாலே அப்படிதான் தான் இருக்கும். ஆனால் அங்கே ஃபாரின்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல இந்த லைன் சிஸ்டம் ஃபாலோவிங். ஒரு பையிங் என்எஃப்டிஎஸ் வாட் டஸ் இட் மீன் ப்ரோ? எக்ஸாக்ட்லி. நல்ல மெட்ரோஸ்லாம் இந்த இங்கே வந்துட்டு பரவாயில்லையா இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் மாதிரி எனக்கு மெட்ரோ மாறுது. அவ்வளோதான். அன்றைக்கி டெஸ்ட்லாம் கன்ஃபார்மாக இந்தியாவுக்கு வராதுன்றது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுரும். அதான் ட்ரெயின் மாதிரி பரவாயில்ல. மெட்ரோ இஸ் ஃபார் பெட்டர். ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குது. நான் ஃபியூச்சரபிள் டோக்கன். ஓகே ஒய் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் அண்ட் ஒய் ஷுட் ஐ பை இட்? நான் ஃபியூச்சரபிள் டோக்கன்ஸ். ஓகே ஒரு லேனை பிடிச்சி யாரும் ஓட்ட மாட்டாங்க. ஆமாம் கரெக்டு. கடுப்பாயிடுவாங்க. மனசில் இருக்கிறவனுங்க எல்லாம் விண்டீசலு அப்புறம் அந்த F1ல ஒரு பென்ஸ் கார் ஓட்டவனே ஒருத்தன் அவன் நினப்பு ஓவர்டேக் பண்ணுறதுல அடுத்த ஒரு ஆனந்தம். அதுவும் காதில் போய் ஆரணம் எடுத்ததில் அதில் ஒரு அது பிலிப்பு சொல்லுவார் பார்த்தியா, அவன் காதில் போய் என்னடா நீ வச்சிருக்க 15 ரூபா லிட்ரலி கடுப்பாகும். அது அங்கேயே நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். எப்படி ப்ரோ இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிற? எங்கே நான் கண்டுபிடிக்கிறேன்? நம்மள மாதிரியே தேவபிரசனா ப்ரோ இருக்கார். அவரு இந்த கதை சொன்னார். ஓகே எடுத்துட்டு அப்படியே பண்ணிடலாம். ஓகே நான்லாம் இப்படி இதுக்கு மேலே ஒஸ்ட்டாக ஒன்று எடுப்பேன். இது நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஆனால் சென்னையில் போய்ட்டுலாம் எடுத்துகிட்டு ஒரு 3-4 நாள் அவதிப்பட்டுட்டேனாலாம். என்னடா கதை எதா கதை. ஏன்னா இதுதான் அவர் சொல்கிறாரு கதை. இப்போ எனக்கு கடைசியில் தான் அந்த கதையை ரிவீல் ஆச்சு. ஓ அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாதி காணதும் can you create your own NTF and sell it in the market? Okay, why should I sell it, bruh? Oh, if I sell it I become rich. Okay, I got you bruh, but I don't have time to do that. You do and give me money. Okay, I will just keep as a NFT as my membership coins. just earn NFT coins and just use it here and I get richer. What you say? Deal okay? Highest NFT was bought by Tamil guy $6.9 million. But can't check it. அம்மாடி அவ்வளோத்துக்கு என்னதுங்க வாங்கி பண்ணுறான் அவன்? எப்படி ப்ரோ மேலே போகிறது? ஆஃபீஸ் எங்கே? 3 நாள் வந்துட்டு மெயின் ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காங்க ப்ரோ. மயிலாப்பூரில் இருக்க ஆர்எம்சி நகரா RSM நகரா தெரியல, அங்கே வர சொல்லியிருக்காங்க. தோலி வுட்ஸ் எப்படி மலைப்பூர் மைட் நோ இட் வேணா இப்போவே செக் பண்ணி பாருங்க. மாற்றி சொல்லிட்டேன். ஓகே இப்போயே பண்ணிடலாம். இருங்க ஈஸ்வரன், நான் அஃபிஷியல் டெஸ்லா டோன்ட் கம் இந்தியா ஒன்லி எக்ஸ்போர்ட். மை காட் என்னாச்சா? ரைட்ரா பாதி காணதும். இன்னைக்கு நான் ஆக்சுவலி ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ், ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். அது மாதிரி அது எம்எஸ் தினி சொல்லுவார்ல அலெக்ஸ். ஓகே நான் அந்த படம் பார்க்கலாம்னு நினச்சேன். E4 மாற்றி சொல்லிட்டேன். 4 மாற்றி சொல்லிட்டேன். ஓகே 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 அதுக்கு முன்னாடி கமெண்ட். ஓகே கடைசியில் பார்த்துருவோம் போரா. தண்டமாக தானே இருக்க போகிறோம். என்ன சொன்னேன்?
முடிச்சுட்டு ஒரு குழம்பு சாப்பிடணும். ஒரு குழம்பு இன்னும் தெரியல, சாப்பிடுவோம். நீங்க என்ன ப்ரோ சாப்பிட்டீங்களா மதியானம்? சாட்டர்டே ரைட். யாரா பாபிக்யூ சிக்கன், கிரில்டு சிக்கன், டொமினோஸில் எதனா பீட்சா, கேஎஃப்சியில் பாப்கார்ன் சிக்கன், அப்புறம் என்னது பர்கர் கிங்கில் அது மாதிரி எதுனா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா எதுவும் சொல்லி எடுப்பேற்ற வேண்டாம். 0.9 மில்லியன் இல்லை 6.9 மில்லியன் ப்ரோ. அம்மாடி எப்படி ப்ரோ இவ்வளோ? இல்லை ஒரு ஜென்ரல் தாட்டை சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு நானே யோசித்தேன்னா சிம்பிளாக யோசித்தேன். இப்போ நான் ஒரு 3080 வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன ஆசைப்படுவேன் லிட்டரலாக யோசித்தேன். எது தோணும் அப்புறம் எதுக்குன்னு அது வந்துட்டு சீக்கிரம் நிறைவேறிச்சுன்னா அப்புறம் நான் என்ன யோசிப்பேன்? எதுலையுமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் என்னதான் இப்போ யோசிப்பேன், என்னதான் பண்ணு யோசிச்சு. ஆனால் எதுவுமே பண்ண தோண மாட்டேது. ஏன்னா எனக்கு பைக்லேயும் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, காரும் வாங்க மாட்டேன். என்னதான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா ஒன்றுமே தோண மாட்டேது. லிட்டரலாக பிளாங்காக இருக்கு மைண்டு. டாம் டவரா பாதி காணதும் அப்புறம் ஹவுஸு, அதுக்கு பைக், அப்புறம் கார்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. நீங்கள் வேறு. ஐ பிலீவ் இன் ஆட்டோமேட்டிவ் டிரைவிங். People ask, why don't you drive? Why don't you get driving license? I believe in automation. கேவலமா முட்டு கொடுக்கணும். கஷ்டப்பட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து என்ன பிரயோஜனம்? இன்னும் 10-20 வருஷம் கழிச்சா தான் ஓட்ட போகுது, வேடிக்கை தானே பார்க்க போறீங்க. லெட் இட் ஐ பிகின் மை செல்ஃப் ஃப்ரம் மை பட்டி ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. கேவலமான முட்டு தான். ட்ரை டு அட்ஜஸ்ட். பட் ஃபியூச்சர் அப்படி தானே. தட்ஸ் ரியாலிட்டி. யூ கான்ட் ரிஜெக்ட் இட். நீ ஒரு கேமை டெவலப் பண்ணக்கூடாது. நீ ஏன் ஒரு கேம் டெவலப் பண்ணக்கூடாது? ஐயோ அதெல்லாம் கஷ்டம் ப்ரோ. அது சாட்டிஸ்ஃபை. அது எப்பவுமே எடிட்டர் ஒர்க்கு சில ஒர்க்கெலாம் வந்து இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இருக்கிறதுலே அதான் ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா அவனுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். அது எல்லா டைமுமே நீங்கள் பண்ணவே முடியாது. லைஃப்ல யாராலுமே நீங்க கன்வின்ஸ் பண்ணி சொல்லவே முடியாது. நான் சிக்கன் தந்தூரி பிரியாணி சாப்பிட்டு வித்து கடைசி சிக்கன் நீ உருட்டுவ. டெவலப் பண்ணுறது மேட்ரு இல்லை ப்ரோ. அது ஒரு பப்ளிஷர் பப்ளிஷ் பண்ண இல்லை ப்ரோ. அந்த ஆசையே வேணான்றேன்னு. அது ஒரு ஒரு ஒம்பு தான் அது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒன்று யோசிப்போம், அது அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும். அந்த தாட்டே எனக்கு வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரவும் போகாது. அதுதான் நான் நினைக்கிறேன். என்னைக்குன்னா அதெல்லாம் கோளாறாக ஆனதான் அதை தோணும். அது 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 வந்துட்டு எப்படி தெரியுமா? அது ஒரு திரும்பியும் ஒரு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள்ளே காலை வைக்கிறதுக்கு தான் சமம். அது அன்டில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணலாம். பட் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது நிறைய பேர் பண்ணுறாங்க. அது எனக்கே தோணும், ஏன் அது பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தாட் தோணும். கேட்டால் தப்பாகிடுமோன்னு நான் விட்டுருவேன். நான் ரீசெண்டாக நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நீங்கள் அது பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இல்லை. அதுக்கு ஒரு லாஜிக்கலாக எதனா ஒன்று சொல்லுவாங்க. மேபி நம்ம லாங்குவேஜில் எதனா ஒன்று இருக்கணும் அப்படின்னுவாங்க. அது 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 வந்துட்டு அவங்களுக்காக கிடையாதுல்ல அது அப்படின்ற மாதிரி தான் தோணும். அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செலவு பண்ணி தானே பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களுக்கான ஆன்சராக தானே சொல்லணும் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் யாரும் அதுமாதிரி பதில் சொன்னதே கிடையாது இருக்கும். இல்லை ப்ரோ நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் அப்படின்னு. என்ன கவுன்சிலராக இருக்கியா? என்ன இனிஷியேட்டிவ் எடுத்து கொசு மருந்து அடிக்க போறியான்னு? நாட்டுக்கு நல்லது பண்ண போறியா? இல்லை அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம். உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்த்தது இல்லை. கேட்டால் எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க, டிஜி கூட ஒரு கேம் டெவலப் பண்ணுறாங்க. ஆமாம் ப்ரோ. அவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ரோ. அவங்க டோட்டல் டிஃப்ரெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கா ப்ரோ? ஹெல்த்தா இருக்கு. நடுவில் ஒரு வாட்டி செலவாச்சு ஹெல்த் இன்சூரன்ஸ். அது போடணும், இருக்கும் போடணும். இட் ரெக்வஸ்ட் லாட் ஆஃப் டைம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இல்லை அதான் சொல்கிறேன்ல. இப்போ வந்துட்டு லைஃப் வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு டைம் நிறையவே வரும். ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் அதுக்கு எடுத்து இன்னும் நம்ம வந்து வெட்டியாக இருக்கும் அதெல்லாம் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ண போயிட்டு நாளைக்கு கெட்டிக்கான சுச்சுவேஷனில் அது உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிடும். ஓகேங்களா? இதோட லிமிட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு இவ்வளோ தான் டைம் கிடைக்குதா, கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குதா, நம்ம போர் அடிக்குதுன்னுக்காகலாம் உங்களை கால் விட்டோன்னு வச்சுக்கோங்க. அதையும் உருப்படியாக பண்ணாமல் செருப்படி தான் வாங்கிட்டு வரும். அது மஸ்ட்டு. ஆனால் அது மஸ்ட்டு ப்ரோ உண்மையிலே. ஆனால் இப்போலாம் ரொம்ப நாளாக நிறைய சும்மா இன்சூரன்ஸ் பற்றி
ஒருத்தர் இருப்பாப்புல இல்லை யூடியூப்பில் பிகைன் வச்சுல நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரில நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அது சாமியூலா எம்மானுவலா வச்சு கேள்வி கேட்பாரு ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு. அவர் வந்துட்டு எப்படி நான் சொல்கிறது தெரியல, ஆப்ஜெக்டிஃபைங் ஆகிடும். அது கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாப்புல, அது தப்பு தான் பட் அப்படி மீன் பண்ணுறது. பட் வேறு எப்படி எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, கண்ணாடி போட்டிருப்பாப்புல. ஆனந்த் சீனிவாசன். எக்ஸாக்ட்லி. பா அந்த கேள்வி கேட்பான் பாருங்க ஒருத்தன், லிட்ரலி செத்துருவான் அவன். அந்த ஆடியோ இஸ் கன்ஃபார்ம். நைஸ் ப்ரோ, நைஸ் ஜெனரேட்டர். அவன் செத்துருவாங்க. வாழ்க்கையில் நீ என்ன பண்ண சொல்லு, உன் சேலரி என்ன, நீ இந்த நேரத்துக்கு 6 லட்சமோ 10 லட்சம் வச்சிருக்கணும் நீ கணக்கு படி. எங்கே இந்த 10 லட்சம் அதெல்லாம் செலவில் வராத காசு சார், செலவில் வராத காசு அதெல்லாம் எப்படி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கணக்கு காட்டு. பாவையா அவன் லிட்ரலா அவன் செலவு முடியுமா, என் ஆளுக்கு செலவு பண்ணேன், நான் வந்துட்டு வெளில சுத்தினேன், நான் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொன்னா மாட்டிப்பான் வீட்டில். ஐயோ கொடுமைங்க அதெல்லாம் லிட்ரலி. அதெல்லாம் நல்ல அதான் நீங்கள் வாட்ச் பண்ணிங்களா, மேபி நீங்கள் இம்ப்ரூவ் ஆகலாம். ரியாலிட்டியில சொல்லுவோம். ஆமாம் உண்மையிலே தான் அதெல்லாம் அது ஆஷான ரியாலிட்டிங்க. மோபிசனே வணக்கம். உங்கள் பசங்களுக்கு வண்டி வாங்கி தராதிங்க, 5000 ரூபாய் வச்சு மாதம் ஓட்டணும். அதுதான், அதாவது எப்படி தெரியுமா இருக்கும். இப்போ நீங்கள் எதனா ஒரு ஐடியாவில் இருப்பீங்க ஓகேங்களா, கிரெடிட் கார்டில் வந்துட்டு இஎம்ஐ போடலான்னு நினைப்பீங்க. டுடே டோன்ட் கம் வேல்ரன். ஓகே ப்ரோ, ஓகேயா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு போட்டிங்கன்னா நாசமாக போயிடு. இன்கேஸ் கிரெடிட் கார்டில் என்னென்ன பண்ண வேணாம்னு பிகினர்ஸ் வந்துட்டு தமிழில் வச்சுருப்பான். சரி நம்ம ஆசையாக போய் பார்ப்போம். சத்தியமாக கடைசி வரைக்கும் 1 பைசா கூட சம்பாதிக்காமல் நாசமாக நான் அழிஞ்சு போயிடுவீங்கணும். என்னடா அப்படின்னு இருக்கும் லிட்ரலாக. சீரியஸ்லி நிறைய ஃபேக்ட்ஸ் வந்துட்டு உண்மை. அதெல்லாம் நான் பார்ப்பேன். லிட்ரலாக வந்துட்டு நிறைய டைம் பார்த்துருக்கேன் அவர் வீடியோஸ்லாம். ஆனால் பார்த்து ஒன்றும் கற்றுக்கினது கிடையாது. அவர் என்னமோ சொல்லுவாப்புல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கெங்கேயோ கனெக்ட் ஆகும். அதெல்லாம் பேடிஎம்ல ஆரம்பிப்பாரு, அது ஜியோக்கு போவோம், ஜியோலேருந்து கூகுள் கிடைக்கும், கூகுள் யூடியூப் போவோம், அமெரிக்காவுக்கே ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவார் பேடிஎம்லேருந்து. நல்லா முடிஞ்சிச்சு. அப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எங்கே திரும்ப முடியாது. இப்போ அப்புறம் வந்து ஆரம்பிப்பார், சரி இதெல்லாம் என்ன நடக்க போகுது, பெனிஃபிட் தானே, இதனால எங்கே இருக்குன்னா அதெல்லாம் எல்லாம் ஃபுல் அமெரிக்கா, அதனால தான் வளர சார். அமெரிக்கா எப்படி வளர இருக்கிற எல்லா கம்பெனியும் அங்கே தான். அப்போ எல்லாமே நீங்கள் அதான் யூஸ் பண்ணுறீங்க அப்படி ஆகிடும். அன்னோன் வேர்ல்டு வணக்கம் வரும். உண்மை ப்ரோ, கிரெடிட் கார்டெலாம் சிக்காதீங்க. தேர் இஸ் குட் லோன், இட்ஸ் அ பேட் லோன், பட் ஐ டோன்ட் அக்ரி வித் இஎம்ஐ திங்ஸ் ஈ சைடு. ஆனால் எனக்கும் தெரில ப்ரோ. நான் வந்துட்டு என்னைக்குன்னா வந்து வென் ஐ ஃபீல் என்ன சொல்கிறது, எதனா ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ போய் சும்மா பார்த்துப்பேன். அது எல்லாத்தையுமே நான் டேக் டவுன் பண்ணிக்க மாட்டேன் அதுலேருந்து. அன்டில் என்ன சொல்கிறது, ஓகே இது நம்மளுக்கு சரின்னு படுதா அப்படின்ட்டு பார்ப்பேன். ஓகே இது யாருன்னா சொல்லி பார்ப்போம், அக்செப்ட் பண்ணுறான்னா பார்ப்போம். அக்செப்ட் பண்ணால் நம்ம சொல்கிற தப்பு அப்படின்னு ஒத்துப்பேன். She thinks that the ghosts are pushed out of our reality and maybe aren't actually dead? My belief bolstered by Anna and my research conducted largely at the Catbit station were interrupted where rare. Men and women of the caste this canal were separated from dimension by the pollution of submarine and director. One passenger entry by his call sign and his confused extension. Only logic says to me that they are emotional states, not metals. Being reduced to the children. I thought I plan to run my emotions. I can't understand, bro. This game. Unknown world. வணக்கம் ப்ரோ. அவரை மொபைலை வேணா கிட்ட ₹1 காயின் கொடுத்து பேசிக்கோன்னு சொல்லுவார். லிட்ரலி மை பிலீஃப், அவங்க நம்பிக்கை என்னன்னா bolstered by Anna and my research conducted largely at Catbit station. Catbit stationலாம் அவங்க ரிசர்ச் பண்ணிருக்கு. ஒரு இன்ட்ரப்ஷன் வேறு, அங்கே வந்து இன்ட்ரப்ஷன் அடிக்கடி எப்போனா தான் நடக்கும். இஸ் தட் த மென் அண்ட் உமன் ஆஃப் த யூஎஸ் கெனால் வேர் செப்பரேட்டட். ஒரு பையனும் பொண்ணும் பிரிக்கப்பட்டாங்க ஃப்ரம் ஒரு டைமென்ஷனல் எக்ஸ்டென்ஷன் பை த impollution of the submarine. Impollution, what does it mean? Horror, adventure, loop pollution. Instance of something collapsing violently inwards. Instance of something collapsing violently inwards. Oh, inwards. இந்த உலகத்தை புரிஞ்சுக்க தனியாக நீ ஏன் ஜிபி வாங்குறன்னு கேட்பான். என்கிட்ட ஏபி வச்சு ஆட முடியாதா கேள்வி கேட்டு நான் எங்கே போகிறது?
உண்மை அதான் ப்ரோ. ரோஹித் ஐ நோ த பெயின் ப்ரோ. என் நிலைமை அதுதான் ப்ரோ. ஆனால் அது வந்துட்டு ரொம்ப அந்த பையன் தாங்க பாவம் ஆக்சுவலி. இப்போ உண்மையிலேயே அவன் ரியல் லைஃப்பை யோசிக்காமல் அந்த மனுஷன் பேசிட்டாரு ஓகேங்களா. அவன் வீட்டில் போயிட்டு இன்கேஸ் அவன் இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா, ஆமாம் இல்லை உன் சம்பளத்தை நீ பாதி தான் சொல்லியிருக்க, இப்போ எங்கே மிச்ச காசு, பாஸ்புக் எடு, வா போகலாம், பேங்க்குக்கு போகலாம், வா வா வா, ஆடா வாடா கண்ணா வா, வா வா ஜல்தி ஆகும் ஜல்தி ஆகும், வா போ, என்ன ஓயோ, என்ன 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 வாங்கிட்டா, என்ன என்னது. அது வந்துட்டு அவருக்கும் ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். அந்த பையனை அப்படிலாம் கேட்கக்கூடாது. அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு. எல்லாருக்கு முன்னாடி அவர் ஒரு ஃபன் ஃபேக்ட் கேட்டாரா, உண்மையிலே அதுக்கு மாதிரி நடந்ததுன்னு தான் அவன் நடந்திருக்கும் லைஃப். யோசிச்சு பாருங்க. அப்புறம் ஒவ்வொரு காசுக்கும் பிச்சை தான் எடுத்துருக்கணும். சம்பாதிக்கிறேன் சார், என் காசு என் கையில இல்லை, இப்போதான் கரெக்டான வாழ்க்கையை வாழ்றேன். அடுத்த இன்ட்ரி. ஆண்டவா ஆண்டவா. Life is part memories and past survival. He is asking you to sacrifice the first part, then what you will do. ஆமாம் ப்ரோ, ஆக்சுவலி அது கஷ்டம். அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாப்புலன்னா, அது வந்துட்டு ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கார் ஓகேங்களா. லைஃப் இஸ் மோர் தென் அது. இந்த வயசில் தான் நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியும். என்ஜாய்னா என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருக்க முடியும், சில விஷயங்களை நீங்கள் வந்துட்டு சாப்பிட முடியும். இந்த வயசில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாப்பிடாமல் இருந்துட்டு சேர்த்து வைங்க. கடைசியில் என்ன, கேன்சரு கீமோதெரப்பிக்கும் ஹார்ட் அட்டாக்கு வரக்கூடாதுன்னு டேப்லெட்ஸ் எடுக்க தான் அந்த காசு யூஸ் ஆகும். அது எந்த விதத்துலையுமே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. நாளைக்கு உடம்பும் கோஆப்ரேட் பண்ணாது நீங்கள் என்ஜாய் பண்ண முடிஞ்சா. கடைசியில் டாட்ஸ் லைஃப் மாதிரி ஆக்சுவலி அவரு என்ஜாய் பண்ணுறாரு லைஃபு. ஸோ அந்த மாதிரி சில பேர் கிஃப்டடாக இருந்தால் பண்ணலாம், பட் அந்த மாதிரி எல்லாருக்கும் அமையாது. பட் தட்ஸ் அன் நைஸ் சேனல், செக் அவுட் பண்ணலாம் நீங்கள். சாப்பிட்டு வரேன் தலைவர். அப்போ நான் என்ன ப்ரோ, அப்படின்னா லூப்னா நான் திரும்பி ஒரு விஷயத்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், வேற ஒரு டைமென்ஷன்ஸ்க்கு போகுது ப்ரோ. இந்த உலகம் வந்துட்டு இப்போ வந்து எப்படி சொல்கிறது, கனவு உலகன்றது ஒரு டைமென்ஷன் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து நைட்டு நீங்கள் கனவுல வந்துட்டு ஒருத்தர்கிட்ட போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஓகேங்களா. ஆனால் நிஜ உலகத்தில் நீங்கள் சாக்லேட் சாப்பிட்டே ஒரு வாரம் ஆகுது. அந்த டேஸ்ட் உங்களுக்கு திடீர்னு ஃபீல் ஆகுதுன்னா அந்த டைமென்ஷனுக்கு இந்த டைமென்ஷனுக்கு ஒரு லிங்க் இருக்குது. அந்த மாதிரி புரியுதா, அது மாதிரி தான் இருக்குது. நான் கிளவா ஆகிட்டு என்ன பண்ணுறது, காசு இருக்கும் ஒருத்தன் இருக்க மாட்டான். உண்மையிலே அதான் உண்மை சீரியஸ்லி. நான் வந்துட்டு அதுக்குன்னு காசு வந்துட்டு ரொம்ப ராவலாக செலவு பண்ணாது. இஃப் இட் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ் யூ கேன் டூ இட். அது உங்களை மட்டும் ஒரு விதத்தில் ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணுதுன்னா பணத்தை செலவு பண்ணுங்க, தப்பே கிடையாது. அன்டில் அது உங்களுக்கு வேரி ஆகாது. ஒருத்தருக்கு வந்து ஸ்கின் இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்துட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது இருக்கலாம், ஒருத்தருக்கு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறதுல இருக்கலாம், ஒருத்தருக்கு பறக்கிறதுல ஃப்ளைட்டில் இருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது ஷூஸு ஆட்ஸு கலெக்ஷன்ஸ் வச்சுக்கிறதுல பிடிச்சி வச்சுருக்கலாம், ஒருத்தருக்கும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கலாம். அது நீங்கள் அப்போ வாங்கி அதை நீங்கள் அப்போ பண்ணால் மட்டும்தான் அந்த லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் எப்படியுமே நீங்கள் வந்துட்டு ஒரு ஏன்னா வந்துட்டு வாட் எவர் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ யூ கான்ட் சேஞ்ச் இட். ஸோ இப்போது சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு விஷயத்துக்காக எதுக்கு பயப்படணும், சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயத்த சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம்ல. அதுக்கு நடுவில் இட்ஸ் பெட்டர் திங் ரைட். யூ கேன் பி ஹாப்பி தென் யூ பி ஹாப்பி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இவன் எனக்கு ஜிபி நீ தான் வாங்கி தரேன்னு சொன்னேன் சரியா. செருப்பு இல்லை செருப்பு. நான் வந்து ஏன் சந்தோஷம் தான் பார்க்குறேன்னு தெரியும், ஒன்றும் சந்தோஷமாக பார்க்குறேன்னு சொன்னேன், குத்திடுது போல என்கிட்ட. சரி ஓகே, இங்கே அந்த கதைக்குள்ள வரும். யூஎஸ் கேனல் செப்பரேட்டட் ஃப்ரம் அவர் டைமென்ஷனல் எக்ஸ்டென்ஷன் பை த இமோல்ஷன் ஆஃப் த சப்மரைன் நியூக்ளியர் ரெக்ட். ஐடென்டிஃபை ஒரு பேசஞ்சர் என்ட்ரி பை ஸ்கால் சைன். ஓகே, அவங்க ஸ்கால் சைன் வச்சு இஸ் கன்ஃபியூஸ்ட். அவன் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருந்தானா, diction and relation of a game logic says to me that their emotional states had been reduced to that of children. A thought I cling to when okay ரைட்டு. எனக்கு அது லிட்டரலாக கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரிய மாட்டுது. ஏதோ நடந்திருக்கு என்ட்ரின்னு பேரில் இருக்கவனுக்கு, தட்கான் அது மட்டும் தான் நான் புரிஞ்சுக்க முடியுது. பட் அது தாண்டி புரிஞ்சுக்க முடியல. ஆதி காணதும் இவன் எனக்கு அது சில இடத்துல அக்செப்ட் பண்ணலாம், சில இடத்துல அக்செப்ட் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் அவரை ப்ரௌடாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, மேபி அவருக்கு ஒரு பையன் இருந்திருப்பாரு, மேபி அவர் மேலே ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்ம மேலே காட்டுறாரா
சொசைட்டி மேலே காட்டுறாரு நம்ம பையன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு எப்படி காட்டுறாரா இல்லை வாட்டுன்னு எனக்கு தெரியல. அவர் என்ஜாயே பண்ண மாட்டாரோ லைஃப்பை. ஆனால் அவர் ஐஃபோன் கூட ஏதோ ஒரு காரணம் சொன்னார்னு நினைக்கிறேன் ஒரு இன்டர்வியூவில். யாரோ கொடுத்தாங்கன்னு தான் சொன்னார்னு நினைக்கிறேன் அவர். ஐ பிலீவ் ஸோ. யாரோ கொடுத்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை ஐ பிலீவ் அப்படி தான் நினைக்கிறேன். அதுதான் சொல்லி வாங்கினார் அப்படின்னு நினைக்கிறேன். தெரில. இஸ் டிஃப்ரெண்ட் டோட்டலி. நம்ம எதுவுமே அதில் கொஸ்டின் பண்ண முடியாது. போக முடியாதா? என்னாச்சு? No one can comment no one's life. என்ன பிரச்சனை? இப்படி போகலாமா? He bought his second hand from his friend I guess. கரெக்ட். அவர் வாங்கலாம்ல. இதில் என்ன இருக்கு? இப்போ சேவ் பண்ணி என்ன பண்ண போறாரு? I don't know. I actually don't know. Now the station's up at the top of the hill. I hope Oh my god, another rupa. God, we're in another loop-de-loo. They always come at the most appropriate times, don't they? கரெக்டான டைம்ல வந்து கிடைக்குதா? Thanks for the update. அவர் ஒரு அதுவே வாங்கலாம்ல அவர். I hope this works. அப்போ அது ஆசை தானே. பட் அந்த ஆசையை வந்துட்டு Hope that. அது ஒரு பயம் தான் ப்ரோ. அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இஃப் யூ சேவ் இட் அதிகமாக நீங்கள் சேவ் பண்ணிங்கனாலுமே அது பிரச்சனை தான். என்ன பண்ணுவீங்கன்ற ஒரு தாட்டில் ஒரு பயம் வந்துடும். மேபி சில பேருக்கு தோணுமோ தோணாதோ தெரில. இந்த பக்கமா அந்த பக்கமா? ஓ டஸ் இட் கேன் ரன் இன் லோ என்பிசி? ரன் ஆகும் ப்ரோ. ரன் ஆகும் ப்ரோ. காதி காணதும் இங்க இல்லை. மேபி இங்க இருக்கோ? ரைட்ரா. இந்த பக்கம் கிடையாது. அப்போ கீழே காட். ஓ மை காட். ஒரு ரெண்டு இருக்கான். What's wrong with Ren? He had an accident. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. He died. அவன் இறந்துட்டான். I couldn't. என்னால முடியல. ஓ How? I mean, yeah, we just saw you. How did this happen? எப்படி நடந்தது? ஆஹா. He drowned. மரகத நாணயம் பாருங்க மக்களே. நல்ல படம். யாரா மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணுங்க. Took a fall. You'll just enjoy this movie. He just stopped. ஒரு லவ் சர்க்காசமா மாத்திருப்பாங்க இந்த படத்துல. I mean, does it really matter what happened? Either way, done is done. டிஃபரெண்டா காமிச்சிருப்பாங்க அந்த ரிலேஷன்ஷிப். Jonas, so there's no use. ஹீரோயின் ஆனா ஹீரோயின் கிடையாது. It won't be a pretense. It'll be an எனக்கு தெரிஞ்ச அந்த ஹீரோயின் அந்த படத்துல மட்டும் தான் ஃபுல்லா டப்பிங்கே பண்ணிருக்காது. வாய் மட்டும் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பேசிட்டு மட்டும் போயிருப்பாங்க நினைக்கிறேன். It never does. So we have a proposition for எதுல இருக்குன்னு தெரியலம்மா. ஆனா பாருங்க நல்ல படம். செமையா சிரிப்பீங்க. மரகத நாணயம் நினைக்கிறேன். பிரைம்ல இருக்கா தெரியல. We do know that for sure. We've seen others try. We've seen you try. நீ ட்ரை பண்ணது பாத்துர்க்கேன். So pay attention. It's already over Clarissa. போய்டா. ஓஹோ. ஓகே அது மாத்திரது எதுமே பண்ணு. If you agree to let us take her, let her go quietly without fuss. You won't slaughter the rest of your friends. ஓஹோ. Like young Reginald here. ஓஹோ. We leave the rest of you cattle alone. No. No way. I'm saving everyone. எல்லாமே சேவ் பண்றேன். Is coming home with me. We're all getting out of here. Courage is not always the way, dear. Spelling. You don't have much time left. Do you know how we know you don't have much time left? I told kid. I don't care. YouTubeல full மூவியா இருக்கலாம் நினைக்கிறேன். பார்க்கலாம். இருக்கான்னு பாருங்க. இருக்குதான் தெரியல. மரகத நாணயம். Remember that news where a beggar was saving all his money and he died one day almost one crore but end of the day not took that money. Yeah, it is the reality bro. அது வந்து அதான் சொல்கிறேன்ல. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்ட் have the money for your safety purpose. வந்துட்டு எப்படி சொல்கிறது, நாளைக்கு நீங்கள் ஆக்சசபிளாக இருக்க முடிஞ்சா எடுத்து இருக்குது ப்ரோ. ஃபுல் மூவி இருக்குது ப்ரோ. திங்ஸ் தெலுங்கு நினைக்கிறேன். தெலுங்கு தான் அது. தெலுங்கு இருக்குது. மேபி தமிழ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பரான படம். செக் அவுட் பண்ணுங்க. நல்ல படம். பார்த்தீங்கன்னா செம்மையாக சிரிப்பீங்க. இது read my last comment before. People from the other reality gave her a proposition. Oh.
அதான் அவங்க வந்துட்டு அதான் ப்ரோ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட ரியாலிட்டிக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தானே கிட்டத்தட்ட இந்த உலகத்துலேருந்து பிரிச்சுட்டு போய் அந்த ரியாலிட்டியில் அவங்க கூட வச்சுக்கிற மாதிரி. ஸோ அது மூலிமா மற்றவங்கள சேவ் பண்ணிக்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க அவங்க. கரெக்டு தானே? கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு எதுக்கு ஒரு அது மலையாளம் மலையாளமா தமிழ்லேயே இருக்குமா? அது இல்லை எதுலன்னு தெரிலமா? அது கரெக்டாக எனக்கு தெரிலமா. சஃபிக்கே வணக்கம் சஃபிக்கண்ணே. Z5ல இருக்குமா? Z5ல இருக்கு. வேணா Z5 யாரும் வச்சுங்க பாருங்க. And his soul's as quiet as an empty church. Just never. Progress the game. It intended to provide you all the rules. Alright. இப்போ என்ன ப்ரோ ஆச்சு? திரும்பி இந்த லூப்பை கிளியர் பண்ணி நம்ம போயிடலாம். நம்ம யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல. I think so. Still we are on loop. Oh my god. Power இல்லை. பவர் இல்லையா? மழை பெய்யுது. கிரியேட்டிக் இருக்கேன். வணக்கம் 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 ப்ரோ. சாப்பிட்டீங்களா? கிரியேட்டிக் இருக்கேன் ப்ரோ. நோ, இந்த வழி கிடையாது. மேப் கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டு கிடையாது. இது தான் செத்து போயிட்டான்னு சொன்னாலே. ரைட்டு. நைஸ். ஓ மேலே இருக்கான் ஸ்டேஷன். எஸ் இப்போதான் அங்கே இனிமேல் தான் ப்ரோ. யுவர் பொசஸ்ட் ரொம்ப டைமா. அது எனக்கு அதனால ஞாபகம் இருக்க முடியும். அது ஞாபகம் இருக்குன்றா. ஹலோ ரென் சூ பேசுறான். அண்ணா இருக்கீங்களா? நோனா பேசுறா. ப்ரோ ஒன்லி போர்டு வச்சிருக்கிறது குட்டா பேடு அப்படி சொல்கிறது. எனக்கு வந்துட்டு அந்த ஒரு பாட் ஒன்று வரும் ப்ரோ. ஓகேங்களா? வந்துட்டு அந்த பாட் நடுவில் அடிக்கடி ஸ்பேம் பண்ணும். சரிங்களா? அதுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு ஆன் பண்ணேன். மற்றபடி எதுவும் கிடையாது. அது வந்துட்டு சம்டைம் மிஸ் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். மேபி அது வந்துட்டு ஸ்பேம் ஆகும் சம்டைம்ஸ். ஓகேங்களா? நம்ம பண்ணுறது மத்தியானம் ஃபுல்லாக ட்ரைன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாடரேட்டர் தான் இப்போதைக்கு ஆக்டிவாக இருக்காங்க. மனநிலை தான் இப்போது. ஸோ அவங்க இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து அவங்க அவைலபிலிட்டி இல்லாமல் போயிட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு யாரையாவது ஸ்பேம் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ சப்ஸ்கிரைப் மோட்னா அப்படி பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி பண்ணாங்கன்னா ஹேண்டில் பண்ண மோஸ்ட்லி நான் பண்ணிடுவேன். பட்டு இப்போ அது ரீசெண்டாக அது வந்துட்டுருக்கு. லிங்க்கோ ஏதோ போடுற மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. லிங்க் இல்லை அந்த வேர்டிங்ஸை. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஆன் பண்ணேன். அதான் நான் யூஸ் பண்ணது. தப்பு இல்லை ப்ரோ. அது வந்துட்டு ஏன்னா வந்துட்டு சம் பீப்புள் வந்துட்டு பேசணும்னு நினச்சி சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்க. அன்டில் வந்துட்டு பேசணும்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பிடிச்சிருந்து. சரி நீங்கள் அப்போ இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ அவங்க ஒரு சாய்ஸ் எடுத்துகிட்டு தானே உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ சாலி ஒரு தாட்டு தான். என்னையா மண்ணனையா கண்ணை பொழந்துட்டு பார்க்குறேன். இப்போ ஆக்டிவாக நீ இருக்கிற மஞ்சு பாய்க்கு ஒர்க் இருக்கும். அதுக்கு சொன்னேன். ஜனாக்கு டியூன் பண்ணமா? இரியா சும்மா ஃப்ரெண்ட். Right, open age. Okay, just pick up. Because I'm sure. Hello, we're here. பேசிட்டாங்க. Hello. நாங்க வந்துட்டோம். Hello. This is Edward Island's emergency. How may I help you? எப்படி ஹெல்ப் பண்ற? Being sat on by a very large burglar. Just mash the dial with your fist, please. It is so nice to hear you two finding the sunny side of all this. Oh. We are. Oh. Well, he is.
Don't let her fool you. ஓஹோ send the call. Signal verified. Shelter TF1 open. ஓஹோ Nice. I guess it worked. Hey, we're awesome. Awesome enough, at least. பட்லோ See you at the shelter. ஷெல்டரப்பா. Over now. ஸோ அவ்வளோதானா ப்ரோ முடிஞ்சிச்சா கதை போஸ்ட் போட்டு இருக்காங்க பாவம் சித்து ப்ரோ ஓஎஸ் கிராஷ் போல ஓ மை காட் சரி பண்ணிடலாம் பண்ணுங்க இப்போ 16 GB போட்டிருக்கான்ல அப்பயுமா அதாவது ஐயோ என்னையா இது காரணம் இதெல்லாம் பார்ப்பீங்களா சிலதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கு ஆன்டி பிராங்க் இப்பெல்லாம் நேமே அப்படி பண்ணிடுறாங்க அவங்களும் அக்செப்ட் பண்ணுறாங்க தெரிஞ்சு போடுறாங்களா இல்லை உங்களை இவனுங்களே எடுத்து போட்டுக்கிறானுங்கன்னு தெரியல அதிகம் சரி ஓகே லெட்ஸ் பிகின் பிகினிங்கில் சப்புன்னு கெஞ்சுவன் தான் 50K மேலே போச்சுன்னா சூப்பர் சேட்டுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுறவங்களும் உண்டு எப்படி சொல்கிறது தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் நான் அது கிளியராக ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் ஹரி ப்ரோ அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் பார்த்துருக்கீங்களா ஏஆர் ரஹ்மானுக்கு யுவன் சங்கர் ராஜுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன ஏஆர் ரஹ்மான் சூஸ் பண்ணுற மூவிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரீசன் ஏன்னா அவர் ஆஸ்கர் வாங்கிட்டார் அவர் வேல்யூன்னு ஒன்று இருக்குது ஸோ அது வந்து அவர் குறைக்கக்கூடாதுன்னுக்காக அப்படி பண்ணுவாப்பில் அவர் தப்பு கிடையாது ஏன்னா நாளைக்கு அவர் சஸ்டெயின் ஆகணும்னா அதை பண்ணி தான் ஆகணும் அது வந்துட்டு அதுக்காக அப்படியே யுவன் சங்கர் ராஜா பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் அட்ரஸே இல்லாத தெரிய படத்துக்கெல்லாம் வந்துட்டு பண்ணுவார் அது மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க பாப்புலாரிட்டி இருக்கும் பட் ஸ்டில் தே வில் டூ இட் ஃபார் பேஷன் அது மாதிரி இருக்காங்க அது இல்லாமல் ப்ராக்டிகாலிட்டின்னு ஒன்று இருக்குது ஸ்டீமில் எல்லார் கமெண்ட்டுமே நீங்கள் படிக்க முடியாது இட்ஸ் நாட் ஈவன் பாசிபிள் ஆனால் வந்துட்டு சூப்பர் சாட் மட்டும் படிக்கிறதுன்றது ஒரு மாதிரி தான் இருக்கும் பட் கவலைப்படாதீங்க இங்கே கேமிங்லாம் அவ்வளோ பெருசாலாம் வளராது நீங்கள் வேணால் ஒரு 25K ஒரு 30Kன்னு பேருக்கு வேணால் சொல்லிக்கலாம் பட் பீப்புள் ஓன்ட் லவ் யூ இஃப் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் யூ தே ஓன்ட் கம்ப்ளைண்ட் யூ ஓகேங்களா இப்போ அவங்க புரிஞ்சுக்கலாம் நம்மளாலேயும் தப்பு இருக்கலாம் நான் வந்துட்டு பெரிய பெரிய சேனல் போனேன்னா நான் வந்துட்டு மோஸ்ட்லி நான் வந்துட்டு பார்ப்பேன் ஏன்னா அது தெரியும் ஒரு ஸ்ட்ரீமராக இருக்கும்போது ஒரு பார்க்கவே மாட்டாங்க லிட்ரலாக இப்போ வந்துட்டு இப்போ என்ன மாதிரி சேனல் வச்சுக்கோங்கன்னா நான் வந்துட்டு 2-3 கமெண்ட்ஸ் மிஸ் பண்ணுவேன் பட் ஆனால் அதை நான் படிச்சிருவேன்னு வச்சுக்கோங்க பட் அவங்கள பொறுத்தவரைக்கும் அது படித்தாங்கன்னா அது கேம் பிளேலேயே அவங்க கான்செப்ட் பண்ண முடியாது டோட்டலி அவங்க பேசி தான் இருக்கணும் அது ஒரு கன்ஸ்டன்ட் இருக்குது பட் அது எப்படி அவங்க பார்க்குறாங்கன்னு தான் இருக்குது பிகாஸ் யூ கான்ட் ரீட் எவ்ரி கமெண்ட் ப்ராக்டிக்கல் யூஎஸ் டீமர்ஸ்னால் சூப்பர் சாட்டுக்கே ரிப்ளை பண்ண மாட்டாங்க பியூட்டிஃபைலாம் எடுத்துக்கோங்க யூ வாண்ட் சம் கமெண்ட்ஸ் தான் அதுவும் ரேராக கண்ணில் போட்டால் தான் பியூட்டிஃபைலாம் அது ரியாலிட்டி அப்படின்றது புரிஞ்சுக்கலாம் பிகாஸ் எல்லாராலையும் கமெண்ட்டை படிக்க முடியாது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் கஷ்டம் அது பட் சில பேர் வாண்டடாக நெக்லெக்ட் பண்ணுவாங்க அது அவங்க சாய்ஸ் நம்ம தான் அவங்கள போய் பார்க்குறோம் ஒரு டிவி பார்க்குறோம் டிவியில் சன் மியூசிக்கில் நம்ம மெசேஜ் ₹1 செலவு பண்ணி அனுப்புகிறோம் அவங்க மெசேஜ் பார்க்குறது பார்க்காதுன்றது அவங்க சாய்ஸ் ஆங்க ப்ரோ ஸ்டோரி தமிழ் எக்ஸாம்பிள் பேட்டில் ராயல் பிளேயர்ஸ் தமிழ் அப்படின்லாம் இல்லை ப்ரோ எவ்ரி கேமர் இஸ் அ கேமர் பேட்டில் ராயல் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஸ்டோரி கேமை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி கேமா நான் எப்படி பேசுகிறேன் பொதுவாக கேம்னே வச்சுக்கோங்க அந்த கேமோட என்கேஜிங் பேட்டர்ன் ஒன்று இருக்குது ஓகேங்களா நான் வந்துட்டு டிஸ்கோலிசமில் நீங்கள் என்னதான் போட்டாலும் படிக்க மாட்டேன் எனக்கு அது என்கேஜ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து கமெண்ட் படிக்க மாட்டேன் நான் பொறுமையாக படிக்கணும்னு தான் பார்ப்பேன் ஸோ எனக்கு என்கேஜ் ஆகிறதுக்கு நான் உங்கள் கமெண்ட்ஸ் படிப்பேன் எனக்கு புரியாததுக்கு நான் பார்ப்பேன் ஸோ அது மாதிரி தான் பேட்டில் ராயல் பொறுத்தவரைக்கும் அந்த கேமில் அவங்க வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் பேட்டில் ராயல் ஆகட்டும் எந்த ஒரு கேமாக இருந்தாலும் கேம் தான் ப்ராடக்ட் ஓகேங்களா உங்களுக்கு அந்த கேம் பிளே தான் ப்ராடக்ட் ஸோ பேஷனை வந்து ப்ரொஃபஷனாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் நான் மேபி அது வந்துட்டு பேஷனை வந்துட்டு அவங்க பர்சனலாக பார்க்குறவங்களுக்கு அது வேரி ஆகும் ஓகே அவங்க வந்துட்டு அவங்களுக்கு இப்போ வியூஸ்லாம் மதிக்கிறதுல அவ்வளோ பெருசாக யாரும் இல்லை ப்ரோ
Jonah, rare. just say what's on your இதெல்லாம் brain. பார்க்கணும்னுலாம் I அவசியம் just want கிடையாது. to say, எவ்ரிதிங் காட் இன்டு I பிஸ்னஸ் think ரைட் it நவ. would have been cool us living together. நம்மலாம் சன் மியூசிக்கில் கால் பண்ணி கேமர்ஸ் தெரியுமான்னு கேட்பேன். சரிங்க மொத்தம் படா படா பேனு ப்ரோ, படா படா பேனு. ஆயிலே சட்டி மேரேஜ் வேலை என்ன ஆச்சு? புண்ணாச்சு. For whatever, senior year. ஏங்க நீங்க வேற. And I'm just glad I met you. அதெல்லாம் ஒரு காலம். இல்லை இப்போல்லாம் வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு ப்ரோ. கம்யூனிட்டிலேருந்து எல்லாருமே நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. இப்போ எதுவுமே என்னை பொறுத்தவரைக்கும் நான் எதுவும் கேட்டகரைஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே சீம்லெஸ் தான். எல்லாமே இட் ஹாஸ் தேர் ஓன் ஸ்டைல்ஸ். நான் வந்துட்டு அன்டில் நான் வந்துட்டு எனக்கு நான் வந்துட்டு ஒவ்வொரு கேமை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆடும் போது தான் தெரியுது. ஓகே, எல்லாத்துலேயும் ஒரு கஷ்டம் இருக்குது. இட்ஸ் நாட் ஈஸி டு பி ஏ ப்ரோ இன் சர்டன். ஒரு கேமில் நீங்கள் ப்ரோவாக இருக்குன்றது இட்ஸ் கஷ்டம். ஏன்னா போர் அடிக்கும், கடுப்பாகும். யூ கேன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆன் எனி பேட்டில் ராயல் ஃபர்ஸ்ட் பர்சன் கேம்ஸ் ஆர் காம்படிட்டிவ் கேம்ஸ். நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனீங்கன்னா யூ வில் என்டையர் கேம் லைவே சொதப்பிடும். பட் இட் வேரிஸ் when comes to சிமுலேஷன்ஸ்லாம் வாய் தருமை தான். ஹீரோ ட்ரக்கு அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் எல்லாமே எல்லாக்கிட்டையும் நீங்கள் கற்றுக்கலாம் ஒரு விஷயம். நான் அப்படி தான் பார்ப்பேன். அவர் சேனல் போனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்க எதனால் என்ன பண்ணுறாங்கன்றது நான் தெரிஞ்சுப்பேன். அவ்வளோதான் நான் பார்ப்பேன். நிறைய தப்பு ஃப்ளாஸ் இருக்கும், அதை தெரிஞ்சு கற்றுக்கிறதுக்கு தப்பே கிடையாது. இப்படி ஃபோர்ட் க்ளோஸ் ஃபோர்ட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஐ யூஸ் த கன்சிடரபிள் ரிசோர்ஸ் ஃப்ரம் மை ஃபாதர் endowment டு பை அப்மோஸ்ட் ஆஃப் த லேண்ட். ஓகே, அவங்க அப்பா கிட்ட இருக்க endowment யூஸ் பண்ணி அது வாங்கினாங்களாம். ப்ளூன்ஸ் கவர்மெண்ட் அஃபிஷியல் டு டிக்ளேர் தட் விச் ஓஹோ ஓகே, அவங்க வாங்க கூட சொல்லிட்டாங்களாம் கவர்மெண்ட் ஆட்கள். ஐ ஹவ் நாட் பீன் என்டையர்லி சக்ஸஸ்ஃபுல். என்ன வாய்ஸ் மாறி இருக்கு? மாறிலாம் இல்லையா, தொண்டை கிச் கிச். கருப்பன் குசுமுக்காரன். வாட் ஹேப்பன் டு தத்தியானா குனியாவில் பையா கேம் பண்ணும்போது தத்தியானா வந்துட்டு கண்டுக்கிட்டியால நீ. இட்ஸ் அண்ட் நைஸ் கேம் ஆக்சுவலி. பிளாட்டை வந்துட்டு மேபி நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுவீங்களான்னு தெரியல, பண்ண மாட்டீங்க மோஸ்ட்லி யாரும். அதை சென்னூரில் போய்ட்டு யாரும் ட்ரை பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள், நான் சொல்ல மாட்டேன் அந்த கதையை. இல்லைனா நான் உங்களுக்கு அதோட பிளாட் சொல்லுவேன். தட் மேபி இன்ட்ரெஸ்டிங் லைன் டு பிக் தட் கேம். பிகாஸ் நீங்கள் ஸ்டார்டிங்களுக்கு எண்டிங் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா தத்தியானா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அல்டிமேட் ட்விஸ்ட் என்னன்னா, இட்ஸ் நாட் மோர் அ கேர்ள் ஃப்ரெண்ட், இட்ஸ் யுவர் மாம். யூ ஆர் இன் அ இலுஷனேஷன் அப்படின்றது எப்போ வந்து சொல்லுவார் கடைசியில் ட்விஸ்டில் ஒரு கேரக்டராக வந்து, டேய் நீ பையன்டா, நான் தான்டா அப்பா, அத்தியானா அவங்க அம்மாடா, உங்கள் அம்மா செத்துருச்சுரா அப்படின்னுவாங்க. தட்ஸ் அல்டிமேட் ட்விஸ்ட். கடைசிக்கும் அந்த அம்மாவை பார்க்காம இருப்பாப்புல. ஸோ ஈகர் லவ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பாசம், எல்லாம் பேசும் அப்படின்ற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட், இது அக்செப்டபிள் ட்விஸ்ட். அது செம ட்விஸ்ட் ஃப்ரெண்ட். கடைசிக்கு நம்ம ஈகர் 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 மை லவ் அப்படின்னு சொல்கிறதுலாம் கடைசியாக அந்த பொண்ணு சேர்த்துரும். நிறைய விஷயங்கள் நடுவில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஜெர்னலில் பைட் அந்த ஒரு டிசாஸ்டர்ஸ் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்கும். நான் போகணும்னு நினச்சா மட்டும் போடல, சரி நடுவில் இங்கே வருவோம். ஸோ ஐ ஹவ் நாட் been entirely successful and I watched in or as a small tourist industry has precariously sprung upon this cursed island. Okay, சபிக்கப்பட்ட ஐலண்டா. Even the family of one of the sailor who died. Oh, Calvin Gilbert set up a restaurant to Carter to investigate out of. Oh, இது வச்சிருந்தானா restaurant. I can promise this though it will never happen and the beach and caves will be put up right. ஐ ப்ரோ ஸ்பாய்லர்ஸ் ப்ரோ, ஸ்பாய்லர்ஸ் இல்லையா? இது நான் முடிச்சிட்டேன். ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இல்லை, நான் இது வந்துட்டு நிறைய பேர் வந்து சர்னூரில் போயிட்டு பிடிக்காத காரணமே அது என்னைக்கு தான் சொன்னாங்க. பட் அது மேபி சில பேருக்குலாம் வந்து ஆச்சரியமாக இருக்கும்ல, வர்றா அப்படின்னு. அது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னோட அது அப்படின்னு மாதிரி அது ட்விஸ்ட் எனக்கு சடனாக ஏன்னே அப்படின்னு மாதிரி, ஏன் இப்படி நல்லா தானே போயிட்டு இருந்தது கதை. நான் வேறு நேரமோல எதிர்பார்த்தேன் டிஸ்கவரி சிம்ல எண்டிங் அப்போ. பட்டு ஒரு நியாயமான எண்டிங் தான் முடிச்சிருந்தது. நான் எதிர்பார்த்த அளவுலாம் அவனுக்கு பில்டப் பண்ணல. நான் ரொம்ப எதிர்பார்த்தது அதுதான். எப்படி இருக்க போது தெரியுமா எண்டிங்ன்றது. அது ரொம்ப கன்வின்சிங்காகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு எனக்கு. The school Lyceum Condition starts.
கீழே இறங்கி போகணும்னு நினைக்கிறேன். அறிவிலிங்கா பிரதீப். ஓகே, இங்கே தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2:40 கடையை சாத்திக்கலாம் மக்களே. கடை டிஸ்கோலிசியம் ரேட்டிங் ஃபார் ஷுவர். நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு நரேட்டிவ் ஸ்டோரி ஃபிக்ஷன் ரியல் ஆர்பிஜி கேம்னா 10 out of 10 டிஸ்கோலிசியம். நோ மேட்டர், நீங்கள் எங்கேயுமே அதில் குறைய சொல்ல முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட், அந்த கேரக்டருக்குள்ளேயே போயிடுவீங்க. பட் இப்போ இதில் இருக்க மாதிரி ரொம்பலாம் ஃபிக்ஷனைஸ்டு இப்படிலாம் இருக்காது. ரியல் சைக்காலஜி, ரியல் கோட்ஸ் இருக்கும். அப்போ ஒரு இது மாதிரி சொன்னால, த மேன் வித் சோ மெனி பாஸ்ட் அண்ட் வித் லிட்டில் ப்ரெசன்ட் அண்ட் நோ மோர் ஃபியூச்சர். ஏன்னா அவன் சாவ போகிறான், ஸோ நோ மோர் ஃபியூச்சர். ஓகேயா, பட் கொஞ்சம் தான் அவனுக்கு ப்ரெசென்ட் இருக்குது. பட் நிறைய பாஸ்டோட மெமரிஸ் இருக்குது. இஸ் கேரிங் அவுட் இன் இஸ் மைண்ட். ஒரு டயலாக்கே அவ்வளோ ஹெவியாக இருக்கும் அதில். அது அந்த மாதிரி ஒரு கேம் நினச்சாலும் அவனுங்க அசென்ட் அந்த அளவுக்கு இல்லை. அசென்ட்டை தான் அவனுக்கு அடுத்து டெவலப் பண்ண கேமு. பட் அது மாதிரி ஒரு கேம் வராது. லைக் ஆர்டிஆர் மாதிரி வச்சுக்கோங்களேன், டேஸ் ஒன் ஆஃப் த கல்ட்டுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆர்டிஆர் டயலாக் கூட எனக்கு அவ்வளோ டீப்பாக எனக்கு கன்சிடர் ஆகலை இந்த கேம் ஆடினதுக்கப்புறம். கிட்டத்தட்ட ஒரு புக் ஃபீல் கொடுத்தது எனக்கு. நான் புக்கெல்லாம் படிக்கிற ஆள் கிடையாது, பட் இட் கேவ் மீ த புக் ஃபீல். நைஸ் எக்ஸ்பிளனேஷன் ப்ரோ. அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு. நீங்கள் நிறையவே தெரிஞ்சுப்பீங்க ரியலிசம்லாம் நிறைய விஷயங்களை. ஸோ அந்த மாதிரி கேம்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் நான் நினைக்கிறேன். இப்போது நிறைய கேட்டகரைஸ் பண்ணிக்கிறீங்க பேட்டில் ராயல் அந்த மாதிரிலாம். ஸோ நாளைக்கு நான் என்ன ஆசைப்படுவேன்னா, நாளைக்கு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது, இன்கேஸ் இருந்து நான் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த டைம் யாருனா ஒருத்தர் ஸ்ட்ரீம் பண்ண ப்ரோ நான் பிளாட்ஃபார்ம் பேஸ் கேம் பண்ணுறேன் ப்ரோ, இண்டியெலாம் தூக்கி விட்டு பிளாட்ஃபார்மு ஆர்பிஜி கேட்டகரைஸ் பண்ணி ஒரு கேம் பண்ணுற அளவுக்கு சைஃபைல ஒன்று பண்ணுறேன் ப்ரோ, சைக்காலஜிக்காரில் ஒருத்தன் பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு இந்த கம்யூனிட்டி வந்துச்சுனாவே ஐ ஃபீல் ப்ரௌட். ஐ ஸ்டார்டட் சம்திங் ஆஸ் அன் இனிஷியேட்டிவ் நான் நினச்சிப்பேன். நீங்கள் அனுப்புனது பண்ணிட்டேன் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. Say one thing, and then I promise it'd be the last time I bring it up tonight. But you know you screwed up with Ashley at the concert. அந்த கான்சர்ட்ல நீ தான் எல்லாம் பர்சன் பண்ண கரெக்ட்டா? என்ன கான்சர்ட்? ரைட்ரா. What concert? It wasn't. You can't call it a concert. அது கான்சர்ட் சொல்ல முடியாது. All day, all night, like festival மாதிரி இருந்துச்சு. like 100 bands. I don't care if it had 1,000,000 bands, Alex. ஓ அண்ணா. She had stolen her mom's car to go. ஓஹோ. I know you say you didn't know that, which whatever, but you still knew mom and dad had barred you from going. Just tell me it's the last time I hear about you stealing a car. கடைசியா இந்த வாட்டி தான் வந்துட்டு heart can't handle the excitement. Nope, not promising that. பட் நிறைய பேர் பண்றாங்க இப்ப நிறைய கேம்ஸ்லாம். I guess I can't answer that. அது கேன்சல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். Oh, and just so you know, I took your advice about Clarissa. Clarissa கிட்ட வரணும். Gonna see her anymore. அவளை திரும்பி பார்க்க போறது கிடையாது. Oh my. I don't know if it ever really. How's she taking it? I thought she would, honestly, but I don't know. I'm still waiting for the other shoe to drop. And she's depressed all the time. I really didn't want this to make it worse. அவட்ட சொல்லிட்டாளா பிடிக்கலன்னு. Last boat comes. I got to get the visual aid for the history project. Then I just got to write the stupid essay. What history project? They still make you do like work with so little left in the year? Unfortunately, it's just like a town history thing for civics, you know? So it's forced me to kind of, I don't know. And I mean, it's funny, I don't know if I even want to be here next year. It's just all so flat. Same people, the same expressions. எல்லாமே ஒரே ஆட்கள் தான். If you leave, I'd certainly miss you. நீ போனா நம்ம No, I'd miss you too. It's just that everybody here knows me, you know? I know you think I have it on easy street, but people looking at you all the time wanting evidence that it's good that they lived here. 70% டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. தூக்கி எல்லாம் பிரச்சனை இல்ல. AO2 எதுல ப்ரோ? இல்ல ப்ரோ சவுண்ட் 1600 ரூபாங்க. ரேட்டிங் ரொம்ப கேவலமா இருக்கு ப்ரோ இது. This can happen to people that are from here. It can get to be a real drag. Like how about somebody else be captain of whatever for once? You are great though, and you're gonna be great whatever you do. I'm sure of it. நீ பண்றது எல்லாமே கிட்ட தான் இருப்ப. 100 கேம் 810 தான். எதுல ப்ரோ? ஸ்டீம்ல நான் பார்த்தேன் ஆஃபர்ல. You know, when we saw Uncle Pete last month, I wanted to ask him cuz he got out moving to New York.
and I asked him if it was hard leaving. Know what he said? FIFA 22 800 தாங்க. It was easy. Steamல I mean, knowing Uncle Peter. 21 நான் ஆடலங்க அதான் வச்சிட்டு இருக்கேன். He said the hardest part was deciding what to take with him and what to leave behind. I thought it was, I don't know, for him, kind of almost touching. Well, I could have told you that. When we moved from the Upper West Side, I cried for weeks that I'd Upper West Side வரப்போ நான் ரொம்ப வாட எடுத்தேன் அப்படின்றா. Yeah, biggest mistake of your life, I'm sure. அங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய மிஸ்டேக். I cannot believe I had to pick you up from the police station because of Grand Theft Auto. I mean, that is too funny. நீ திருந்ததுக்கு அப்புறம் உண்டு. Stop it. A memory. Right. Sorry bro, PS store right. இப்போ இவர வாங்க சொல்லிருங்க. Alex? தலைவர. Just stop. You got, you went. Please read mama, okay. I couldn't get you out of it. We should get this done now. I'm fine. Let's. என்னையா அடிக்கடி தூங்கிடுறா. குழந்தை தூங்கிடுது. குழந்தைக்கு வேர்ட்ஸ் கொடுங்க. வெரி தூங்கிடுது. Oh my god. Seriously, நான் 3 மணி நேரம் வந்துட்டேனா? Oh, just 40 minutes guys. Seriously? நான் இன்னும் 40 நிமிஷம் தான் ப்ரோ இருக்கு கேமே. We can go. Close the time all and save the day. எங்க இருக்குது? PSல அவருக்கு ஃப்ரீயா வாங்கிட்டாப்ல. பாஸ் பண்ணல. Okay, here we go. இப்படி போணுமா? It's all right. I think I can hear Ren and Nona down there. Come on. Yes. ரொம்ப அதிகமா இருக்கு நினைச்சேன். No, I just always do the poster. I mean, Poster. it's an option, right? Is the bomb shelter open? The bomb shelter open இருக்கா? Hope it worked. Please tell me it worked. Oh, yeah. It sprung open. But Ren, wait, seriously. Open ஆயிடுச்சா? AP English, all you had to do was make a fake book cover poster at the end of the semester. Fake. The trick is you have to claim you're a kinesthetic learner. I have to make something with my hands, teacher. எதனா பண்ணனும். Can you, I want to just do this. Okay, we've blabbed enough. Let's get in there. Okay, உள்ள போலாம். Important. Just you've been completely. Okay. Like I can't even remember why we started hanging out. நம்ம எதுக்கு வந்துட்டு இருக்கோம் I அப்படினா. just don't know what's happened. Well, I'm sorry. என்ன மன்னிச்சுக்கோங்க. I don't know what else to say. எனக்கு வேற தெரியல சொல்ல தெரியல அப்படின்றான். Sorry. I don't know why I'm even saying this now. எது சொல்றேனே தெரியல எனக்கு. பூஸ்லா. This is stupid, but can we take a picture? Why? I don't know. In case things go bad and எதனா ஆயிடுச்சுனா? Now, right before who knows what? Yeah, before who knows what. Okay, நான் அங்க போய் தெரியாது கூட போட்டோ எடுத்துக்கலாம்ன்றான். Do it, I think. Okay. Come on, let's do it. Photo is a memory மக்களே. Alex, get in here. You're not getting out of it. All right. உள்ள போவோம். We're in there, the door won't open again since the system's so convoluted. So, make sure you're ready to finish this before we go inside. வாங்கடா போவோம். ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. ஆகா ஒரு போட்டோ. தலைவனை பார்த்தல இங்க பிட்டு போட்டுனுக்குது. ஆறு மணி. Listen, Alex. I don't want to say anything to Ren or Nona, but the truth of it is I'm not feeling too awesome right now. இப்போ வந்து எனக்கு வந்து நல்லா இருக்கும். Kind of getting worse. ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. Jonas, come on. Just shake it off. Don't fade on me now. இப்போ ஏமாத்தாதயா ஒழுங்கா போ அப்படின்றான். Hey, what do you call a man who's short of time? Huh? அவன் என்ன Is this a joke? Yeah, it's a ஜோக்கா? What do you call a man that's short of time? டிம்மா? You call him Tim. ரைட்ரா டேய். சண்டே என்ன ட்ரீட் ஒண்ணும் கிடையாது. Oh. Yeah, it's not one of my finest. It's kind of spooky, right? The beds? Thinking they would have slept here while the rest of us burned? Wait, it's... Oh, damn, it's another radio wave lock thing. Yeah, but do you think it would even have worked? Like, if Yugoslavia or whoever dropped an A-bomb on their heads. I think it would have worked. தனியாக தவிக்கிறேன். உன்னை வேண்டாம் அன்பே.
அடாவீங்க. சரியில்லைலே, ஒருத்தனை சரியில்லை. சாங் போட்டு விட்டானே தெரியுது. கோளாறு. Wait, before... Look, if something happens on the other side of this door, just don't be stupid. ஸ்டூபிடாத மணி தொலையாதன்றா. If I turn into dead weight or start freaking out... Don't talk like that. அப்படியே தான் Nothing's going to எது happen. நடக்க போகுது. எக்ஸ்பெக்ட் மீ அண்ட் எவ்ரிவன் கமிட்டட். யூ நாயா? All right, fine. I'll leave you with your guts hanging out on the side of the road at the first provocation. That's what I want to hear, thank you. போய் தொலைடா. Wait. Okay, you know what? There's like the 10th time we've heard this song all night. Uh-huh. There's something going on with... Like, why would this specific... Yeah, it's probably a trick, Jonas. The ghosts know we're closing on booting them out, and they're throwing up distractions to distract you. Distract பண்றது. Maybe you're right, but I mean it's Finally. ghosts. உனக்கு சண்டே மேரேஜ் ஃப்ரெண்ட். ஓவே காதல் கோவே. எதுக்கு ஃபைனலி bro? Okay, I'm gonna give you some leeway here because I'd want it with Michael, so take a look. Okay, good, thank you. It's like breaking or something. Can you fix it? நாளைக்கு மேரேஜ் இன்விடேஷன் டிஎம் பண்ணிடுங்கண்ணே. உள்ளேனையா வணக்கம். Like a tick she had. Come on, Jonas, let's just get in the cave and remember why we're here, okay? Can't you just help me out with this, please? All right, but quickly. This would be a lot quicker if you would just come over here and do your thing. எடுத்துருவோம். It sounds like it's her, like a recording, or it's my mom. Mom. That's her voice in the static. You can hear that, right? கேக்குதா? I mean, I know you don't know what she sounded like, but... Jonas, I think we should go. Really. Wait. Is it possible? Do you think it's possible? I mean, we've been like talking with ghosts the entire night. நைட் ஃபுல்லா தான் பேசிட்டு இருந்தோம். Like it could be, right? It's possible. ப்ரோ நான் தான் உங்களுக்கு பணமாப்ல ரைட். சாரி ஃப்ரெண்ட், I can't come to marriage. கொய்யால. God, she's like so close. You can just நாளைக்கு வர முடியல மேரேஜ்க்கு. எனக்கு இங்க எக்ஸாம் இருக்கு ஃப்ரெண்ட். No clue what's going on, but sure, I can try, I guess. Yeah, cuz this I don't know how to get this clearer or whatever. I just can't really get this to change or ஆஹா. Mom, can you அம்மாவா? இப்போ பேபி அங்கே போயிட்டு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ரேடியோ டியூன் பண்ணணும்னு நினைக்கிறேன். Uncle, yes, tell me. வேலைக்கு போயிட்டு ட்ரீட் வைங்க. வைக்கிறேன் அங்கிள். அடா லாஸ்ட் டைம் பிஜிஒய்டி ப்ரோ இவனு ப்ரோக்கு நாளைக்கு மேரேஜ் அப்படிலாம் கிடையாதுயா. சிவு மாமாவுக்கு தான் மேரேஜ் தெரியும்ல, ஒரு அக்கா கூட போஸ்டர் போட்டிருந்தான். சிவு மாமா ஜாலியாக இருக்காரு, செல்ஃபிலாம் வச்சு ஜாலி பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஜோனா வான்றான், வர மாட்டாரு. அதான் டைமண்ட்ஸ்குள்ளே வந்து விட்டாய். மூடிக்கிட்டு அப்பயே அந்த டோர் தந்து கிளம்பியிருக்கலாமா? ஃபோக்கஸ் ஆன் கேம் ஆர் நவ் டோன்ட் மிஸ் இட். ஓகே, இப்போ நான் கமெண்ட் பார்க்க மாட்டேன் தோழர்களே.
Oh my god. ட்ரூத் என்ன தெரியுமா? நாங்க விட்டுறலாம். நான் அப்ப வேணும். Prisoners of the cave. ஓஹோ கேவுக்கு பிரசன்ஸ் வேணும். எதுக்கு ஃப்ரெண்ட் யூஸ் பண்ண? Why are you switching with them? Why are you doing this? எதுக்கு என்ன பண்ணிட்ட? எனக்கு பயம் புடிச்சு. It's worse than when we were wilting into atoms. Yes, I have actually. Oh, what? Sitting in your room breaking for your brother? You're like this one. Whatever you think you can do, you can't. நீ என்ன பண்ண நினைக்கிறீ அதெல்லாம் பண்ண முடியாது. ஐஸ் ஸ்ட்ரீம் இருக்கா இன்னைக்கு இல்ல bro. Oh my god. நாளைக்கு தான் bro. No. Wait. This has always worked before. இது முன்னாடியே ஒர்க் ஆயிருக்குன்றா. Oh my god. Holy. Jonas, are you here? இருக்கியா? Oh. Hello? Hello? Somebody there? Guess not. Holy. ஏதோ இருக்கே. கடலுக்குள்ளே இருக்கிறோம். மண்டபம். You've come to close the hole. ஓஹோ நீ ஓலை மூடத்துக்கு வந்திருக்க. Well, you're going to find out it's not that simple. ஈஸி கிடையாது. நான் எங்க இருக்கேன்? நீ வீட்ல இருக்க. Soon, anyway. சூன் எங்க வேணா இருப்ப. So spoiled, you don't even know the cost of things. இவ்வளவு விளையாட தெரியாம பேசுற. Closing the hole with your stupid toy. We'll spare your friends from our bloom. ஓஹோ. But we'll seal you up in here with us. ஓஹோ எங்க கூடயே வச்சுக்கோ. With us again and again. ஓஹோ. Well, it'd be an all right way to go if it meant saving some people you care about. One last chance. You don't have. Oh, getting started already. Okay, you want to play chicken with the void? Fine. We can see how long you stay on the throttle. Shut up. Whatever you say doesn't matter anymore. On the contrary, it actually matters quite a deal. Right. You don't even comprehend why this is happening, do you? They sent warships after us. Like we were the fifth column. Why would they do that if you were... They didn't care, child. It's sometimes that clean. We can feel this binding. You have maybe just a few moments left. But you have to know why that everyone chose to forget about us. Everyone just shut இதெல்லாம் நீ கேட்ட ஆன்சரா இருக்கும். us away into a back closet of their thoughts. ஓஹே. Maggie remembered. She wanted to help you. It was all she did was try and figure out what had happened. என்ன நடந்ததோ சரி பண்ணு. அவளை வாட்ச் பண்ணு. Watched her try and அண்டர்ஸ்டாண்ட். understand. புரிய வைக்கிறதுக்கு. Out of guilt, maybe. அவுட் ஆஃப் கில்ட் மேபி பண்ணிருப்பா. Wake up. This course of action will only save those morons, not yourself. ஓஹோ. You understand? This isn't the road you want to be. Yeah, I'm very aware of that. Thanks. அது தெரியும் அப்படின்னு. We don't think the change, but we hope the trip was worth it. Same depraved tourist trap they built on our purpose. Did you see the gift? Wait! Wow. Seriously? Andava. Time out. Alone. We are All on the same. side. எல்லாரும் நாங்க ஒரே சைடுல இருக்கோம். Poor girl. This is for Jonas. Malison. Malison. It Is the road of Middle to நடு ரோடா? we all play. I Same design
What? இவன் 83 கேம் முடிஞ்சிச்சா? Jonas, where are you? What is happening, bro? Not yet, right? ஆமா ஒண்ணு இருக்கு. ஷாக் ஆயிட்ட 2-3 நிமிஷத்துல. ப்ரோசீட் நல்ல வேலை. Okay. என் பேர் போட்டு வருது இப்பதான். This is going to be fine. Just work through it. Walk through it. Okay. Tell Michael to stay with Clarissa. They like each other a lot. Oh. But Michael's dead. How could I even பண்ண முடியும்? Oh, wait. What's happening? என்ன நடக்குது? ஓ. டைம் டிராவல் மாதிரியா bro இது? Are you Look, is someone there? Jonas, if you're still there, this would be a great time to say something. When the time comes, let Jonas talk to his mom. His mom's My command. dead. Sorry bro, என்னால உங்க மேரேஜ் வர முடியாது because வீட்ல ஸ்கூல் வர இருக்கு so why can't come to your marriage? Okay, பரவாயில்லை. அவள நடந்தாதானே நீ ஒரு How is this possible? What's going on? நடந்துட்டு இருக்கு. Well, that could have gone better. ஓ, அவ முன்னாடி போயிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் அந்த டிசிஷனை மாத்துறா. Should go out of his zone. Don't influence Michael. Just don't try and influence Michael. He can live his own life. What does this matter? Immersive marriage. டே மெட்டாவர்ஸ்ல நடக்கும். எத்தனை பேர் வருவாங்க பாத்துக்கங்க அப்புறம். அங்க 3 ஸ்பைடர்மேன், இங்க அப்படி கிடையாது. ஓ, இப்படி ஒரு கனவுலாம் வருமா? One verse. Hey, Michael. Yeah, Michael. Oh, hey. I didn't even know you were home. Yeah, You're always so quiet. It's like living with a little fairy tale mouse. Wait, this is our house. I'm not. I can't play Amnesia Spy Girl right now. Seriously, pretend to snap Ren's neck on your own time. I've been like struggling with this stupid speech, the graduation thing. I don't want it to be just the usual blah blah we've come so far type. Yeah, bro, அழுவுறீங்க. Point, right? It should bring you to your feet about something. ஐயோ சொல்லுது. I'm guessing mom probably told you about my scholarship to state, right? I don't really know how I feel about it. I mean, I feel it's not like it's a bad thing. It's a good thing, obviously. What? That's great. Congratulations. I mean that's awesome. Nuts, bro. Thank you. Thanks. It's just, you know, it seems like half the teachers are alumni and actually, I'm about to be really arrogant and presumptuous and say mean things for no real reason other than I think I know better. Proceed. So forget okay. it. I've bored you enough. Michael, say it. Come on. You can't take me to the water's edge of an idea here and then not jump in. That's just cruel. No, really. I'm talking out of my ass. It's fine. Miss you, okay, so let's say you have 2 choices. One is safer. You know what? I'm not even going to shroud it in whatever. Look, I'm thinking of not going to school at all. Any school. I'm thinking of just forfeiting the money and not doing it. School போக மாட்டாராமே. I mean, it's not like it'd be hard for you and you can wait to declare what you want to do. I know I can, but I'm scared that if I let myself go, that'll be it. I'm never leaving. Listen to the 1001 things I love about you, Alex. The fact that you don't care what people think about you will always hover around the top 5. That's why I ask my little sister for advice all the time. And why Thanks. I like to consider myself a one-woman roadshow of baseless yet staunch opinions. Yes, exactly. But anyways, all of that is why I need you to tell me, really, what do you think I should do? Go to school here or take a chance and leave? I think you should leave. Just go and see what happens. Alex, just get good friends, okay? And when you're with those friends, just say yes to everything. And keep away from boys when you talk to them, it feels like you're performing.
But also, stay away from girls who look you in the eye for too long. And match every beer with a water. And take classes outside of school. Oh, come on, Michael, we already have a dad. You should know. We all live in the same house. This is a just in case package, okay? Just in case I'm not around. இல்லனா இதெல்லாம் நீ பாத்துக்கோன்றா. That's it. So I love you too. But soon, I shall be so I cannot remember any but the things that never happened. Yeah, I don't know. Oh my god. Hey, she's waking up. எழுந்துக்கிட்டா. Maybe don't get up immediately. Did we, win? Oh yeah, big time. Wire to wire finish. I think saying wire to wire is stretching it, you know. Maybe அவன போக விடாம சொல்லிருந்தனா வந்திருப்பானா bro. What I'm saying. ஒரே நிமிஷம். Yeah, okay. The important thing is whatever. Whatever you did in the cave, it worked. The tear, the hole, it's fixed. The ghosts are gone. We're going home. Or at least they've stopped trying to eat our souls. That's... I'm glad. I'm sorry. I was back. I fell back a few years during the whole thing, and I just saw Michael again. That's all. So I'm just a little rattled right now. What do you mean? What do you mean you saw Michael? What happened? What was happening? Okay, I just talked to him. He Not a was person. there in the whatever was happening. We talked about his future and what he wanted to do. It was something. I'm sorry, Alex. Yeah, I'm sure it was rough. No, it was good to see him. It was good. He looked good. He looked himself. So Michael visited you. He crawled out from whatever netherworld swamp he's in and plucked into your head? It's totally random chance, Clarissa. We were getting pushed out into the timescape or whatever you want to call it. It's random. You got Michael and I got Stephanie, so I don't know about that, honey. Sometimes I just think the universe carries a real love for the opera. I can't believe everything that happened. I feel like we should tell everyone we know. I think we'd sound nuts, honestly. I mean, it's not like we have any proof any of this actually happened. Is this... Rin, didn't you lose a book? Holy crap! This is it! Yeah, book. I lost it on the way. For sure, some commuter would have just tossed it overboard. Hey, that reminds me. What were we... We were talking about something stupid right before Alex woke up. ஏதோ பேசிட்டு இருந்தோம்ல பைத்தியக்காரங்க நினைப்பாங்க இதெல்லாம் சொன்னா ஆமா இத நான் எப்படி உங்களுக்கு சொல்ல போறேன் எனக்கு புரியலையே Are we supposed to still spike the punch or just bring in flasks? I mean, do they even have punch? Maybe. I don't know. If the urge strikes to cut a rug in front of that one janitor who leers all the time. All right, you know what? It's picture time. Oh my god, come on. Nona. You guys go ahead. Or maybe I can take it of you. Yeah, come on, we'll all do it. Last one of the night. Or day now. Let's actually move outside so we can get the light. Sure. Ren, what is that book, anyway? I don't know. I can hardly make heads or tails out of what the hell he's talking about half the time. Here's good for the... yeah, just here. Like, look. I'll just pick a random-ass page. Like this, here. When I was younger... Hey, வாயாடா அது ரொம்ப மாதிரி பேசிக்கிட்டே இருக்க கம்முன்றா I shall be so I cannot remember any things that never happened. Yeah, I don't know. Wait, what? Cheese. பா வாய எதுனா போட்டு அடங்க சார் இருக்கிறதுல கேம்லயே அவனுக்கு பெரிய தன்னை தப்பு என்னன்னா
I feel Before we'd left, I told my mom I was spending the night at a friend's house. வெளில And வரதுக்கு when I முன்னாடி got back, I didn't see any reason to change that story. அந்த ஸ்டோரியை மாற்றத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை. And you know what? I still don't. நான் மாற்ற மாட்டேன். Ren always loved the town, but the island pretty much erased that in one fell swoop. Oh, he ended Ren. up going to college in California. Oh, college he was my போயிட்டானா? best friend, but I don't know if I'll ever see him again. நான் திரும்பி பார்ப்பேனா தெரியல. Oh, you and 30% of player. Oh. Nona, I think, is going to some ballet academy somewhere, but Skipda, I kind of illiye? got out of touch with her, to be honest. கட்டாச்சு bro அது. Clarissa fled to the East Coast, dropped out of college. நான் எதுமே கை வைக்கல. I hear she's scared of the ocean now. You want to play made. Oh, 80. Okay. Jonas was the first to introduce me as his sister. Oh. You know, without the step part in front of it. Step part இல்லாம introduce பண்ணனா? But it's the truth. He's my brother. My brother. He goes to school in town and we see each other a lot. அடிக்கடி பார்த்து போக மாட்டேன்றான். வா 60%. வாண்டது. ஓகே நல்ல விஷயம். It's funny. What happened on the island used to pop into my head every single day. ஓவரால வந்துட்டு வந்துருப்போம். Every other day. And then a week went by and I realized I hadn't thought about it at all. I guess that's I don't know. It's good, I think. But anyways, well, if it matters. I decided to stay in town and go to college here. It's practically up the road, and I just wanted something Hey! I guess. Right, But anyways, what time is it? Yeah, sorry, I gotta run or I'll miss the ferry. Ren's dragging me out to Edwards Island for that yearly beach party thing. Oh. I have to pick up what's his name, Jonas, too. I hope he's not weird or mean or something. Whatever. I'm sure it'll be fun. It's something to do, right? Nice. Totally different. இந்த யூனிவர்ஸை புரிஞ்சுக்கிட்டு நான் நிறையவே இந்த இடத்துல புரிஞ்சுக்கல. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு என் கதை புரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் எனக்கு புரிஞ்சு சில இடங்கள் எனக்கு புரியல. தான் ரியாலிட்டி. பட் ஒரு புது ஸ்டெப் பிரதர் வந்ததுக்கப்புறம் அவங்க போன இடத்துல வந்துட்டு அவங்க பாஸ்டில் இழந்த விஷயங்கள் அது எதனால் இழந்தாங்கன்றது நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அது மறக்காமல் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறா. அதுவும் இல்லாமல் அவள் கேரக்டரைசேஷன் அவள் ஏன் மாற்றிக்கணுன்றதையும் புரிஞ்சுக்கிறா. அவன் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருந்தாலும் அதை அவள் போட்டு கொடுத்ததுக்கப்புறமும் அதான் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஒரு அவுட்டிங் போகிறீங்க, அங்கே ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயம் நடக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு மனஸ்தாபம் ஆல்ரெடி நடந்திருக்கு. அந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் வேறு டைமென்ஷனில் போய் சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க, அது நடக்கலை. அதே டைமில் அந்த இன்னொரு டைமென்ஷனில் இருக்கவங்க வந்து உங்களோட காண்டாக்ட் பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி. ஸோ வேறு வழி இல்லாமல் உங்கள் டைமென்ஷனில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் காப்பாற்றுறதுக்காக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. அது பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறீங்க. அதுதான் எனக்கு புரிஞ்சுது மோஸ்ட்லி. கரெக்டாக அதை பிரச்சனை வரும் இல்லைன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி அதுதான் இதுக்கு புரிஞ்சுது. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த டைமென்ஷன் வைஸ் அந்த எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள். பட் நான் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்பேன். பட் அதை செக் அவுட் பண்ணால் மேபி எனக்கு தெரியும். பட் வேரி ஆகுது ஆக்சுவலி. நைஸ் ஒன். மேபி ஐ மே ஹவ் interested in the simplest way. Okay. அதுக்கு வந்துட்டு ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோ பார்த்துட்டு போகிறதோட இட் ஹாஸ் டைமென்ஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். ஸோ எனக்கு இது கதையை போத்தோல்தோன்னு எனக்கே புரியும். லக்கிலி வி ஹவ் ஃபினிஷ்ட் இட் கைஸ். ஸோ பிரச்சனையே கிடையாது. வி கேன் மேனேஜ் சீஃபு அண்ட் வாட்ச் டாக்ஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ரெண்டு கேம் தான் இருக்குது. ஒரு கேம் தான் பெண்டிங்கில் இருக்குது. சீஃபு முடிச்சிட்டோன்னா சாலிடாக வாட்ச் டாக்ஸ் முடிச்சிட்டோன்னா நம்ம சாலிடாக என்ன பண்ணலான்னா சீஃபை வச்சு கதையை ஓட்டலாம். எனக்கு தெரிஞ்சு டைப் பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறதே பிரச்சனை வரும். நல்லது தான் நம்மளுக்கு கதை உருப்பிட்டே தெரிஞ்சா சரி. கதைய வேறு கதை கூட்டை விட்டு சரி நான் வந்துட்டு நானும் அப்படியே பார்க்கலாம். நம்ம
லைப்ரரி கதை என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். Maybe I may found okay, gameplay and okay, ending. Come on, but let's do look condition. Yes, அததான் பண்ணலாம்னு. Okay, let's change it this way. Window capture. Oxen free. மிஸ் பண்ணதெல்லாம் பார்க்கலாம். What's up, everyone? Nick Mo here, and it's finally time. Okay. Time to return to the island and discover the true meaning of Oxen Free. Released over a year ago in early 2016, Oxen Free is a mysterious game full of choices, and the consequences of these choices are at the core of what makes Oxen Free. Okay, right. நான் தப்பான இடத்துல வச்சிட்டேன். வெயிட் பண்ணுங்க, தப்பா அது போட்ரைட்ஸ். Okay. Such an interesting experience. The game starts off as your average teenage thriller, complete with a cast of awkward young characters trapped on an island after a party gone wrong. But the setting and these teenage tropes are only surface deep. What's really at play here goes far beyond the high school lives of our cast of characters, and today we are going to discuss what lies beyond. But first, as is tradition, I must warn you, we are about to spoil nearly everything about Oxen Free, and it really is an awesome game. So if you have any interest in finishing Oxen Free, pause this video and named Alex, who's off to Edwards Island, a local tourist hotspot in her hometown, and she's there for an overnight high school beach party. beach partyக்காக போயிருக்கா. Okay. Truth or dare and a little underage drinking, things begin to go terribly wrong. ரொம்ப மோசமா போகுதுங்க. Teenage horror movies. Right away, I want to make sure you understand just how important Alex is to the world of Oxen Free. Without Alex, there is no mystery. There are no multiple dimensions, and there is only a group of teenagers partying on a beach. It is Alex who's holding the radio in the key. அதான் bro, கதையை நான் புரிஞ்சிக்கிட்டு வரேன். இருங்க, கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும். அதனால தான் இத பார்த்துட்டு இருக்கேன். Forever changes the lives of everyone involved. Through her incident in the caves, Alex unknowingly stumbles into a mystery decades in the making. This mystery eventually pulls in everyone on the island as the entire group experiences time-looping paranormal activity. It feels as if they're living the same night over and over again. Because Alex realizes she is somewhat to blame for unleashing this phenomenon on her friends, she takes it upon herself to save them and get them off the island. But there's a problem here. Alex is a teenager, and she's not exactly the hero type. Regardless of what dialogue you choose, it's clear that Alex has a troubled past and isn't the most trusting person in the world. She tends to make decisions recklessly without completely thinking them through. மொத்தமா யோசிக்காம அவ பாஸ்ட்ல பாதிக்கப்பட்டதனால, பாஸ்ட்ல ஒரு தப்பான டிசிஷன் எடுத்ததனால அண்ணனும் தம்பியும் செத்துட்டாங்கல்ல. சோ அதனால ஒவ்வொரு டிசிஷனும் வந்து ஒழுங்கா எடுக்க மாட்டறன்றது மீன் பண்றாங்க. She's a teenager. So while we can give her a pass on her reckless behavior, it's her hostility that's a bit more concerning. In a critical bit of exposition, we learn that Alex comes from a household with divorced parents. And making things more desperate, we learn that the divorce occurred because neither parent knew how to cope with the loss of their child, Alex's older brother Michael. And it's not just Alex's parents. Alex herself seems to be greatly affected by her brother's passing, as a sibling would be expected to feel, but it goes further. Alex feels partly responsible for Michael's death. As he drowned. அவளுக்குள்ள அந்த கில்ட் இருக்கு. ஓகேங்களா, மைக்கேல் செத்துல இருந்து அவளால மீண்டு வர முடியல. அவங்களால மீண்டு வர முடியல. அது இல்லாம ஒரு கில்ட்டும் இருக்கு. In front of her as she was unable to save him. At the time of his tragic passing, Michael did have a girlfriend, Clarissa, who's also on the island and clearly holds a grudge against Alex for Michael's death. அவ வந்துட்டு கிளாரிஸா வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப காண்டில் இருக்கலாம். ஏன்னா மைக்கேல் சத்தத்துக்கு அவ அக்காவோ தங்கச்சியோ தான் காரணம்னு சொல்லிட்டு. Is acutely aware of this grudge and she's openly hostile towards Clarissa. Alex's mother eventually did remarry, which is where Jonas comes into the picture. Alex's அம்மா வந்து ரீமேரி பண்றாங்க. Has only just met Alex when she invites him to come out to Edwards Island for the party. அப்ப எட்வர்ட்ஸ் ஐலண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கறாங்க ஸ்டெப் பிரதர். Lifelong friend Ren and his love interest.
Nona. ஓகே இவன் வந்துட்டு ஃப்ரெண்ட் வந்துட்டு நோனாவை வந்துட்டு லவ் பண்றான். Both of whom are interesting characters but fail to shift the story in a meaningful way. In many ways, Ren and Nona are like innocent bystanders. They aren't directly involved in the conflict between Clarissa and Alex, and they don't exist because of Michael's death like Jonas does, yet their lives are at risk just like everyone else. Now there is one last important character in our cast, and she's recently deceased. As we learned from Ren early on, Maggie Adler was the longest living Edwards Island resident, and she lived alone for decades. There seems to be a bit of spooky foreshadowing. Dedicated players who collect all the Adler letters scattered around the island will understand just how important Maggie was to the events of Oxen. Maggie worked on Edwards Island when it was still an active military installation. Active military installation. The watchtower the gang sequenced during the game. One fateful day, as she was on lookout, she heard a garbled distress signal and issued a false attack order to all ships in the area. This resulted in the USS Walter Roy firing upon an experimental Navy submarine known as the USS Kanaloa. Adler's mistake took the lives of all 85 crew members and 12 passengers on board the ஓகே இவ வந்து தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னதனால அத்தனை பேர் செத்துருக்காங்க. ஓகே Kanaloa. And the US government quickly moved to cover up the attack. And while Adler passed away a few days before Alex and the rest of the crew arrived on the island, it's clear that Maggie Adler carried the guilt of the Kanaloa disaster with her for her entire life. Alex continues her journey across the island to save her friends, experiencing more and more terrifying paranormal activity. Time will randomly shift, and Alex finds herself reliving her past as if it's actually happening. And while she thinks that these are just hallucinations, it turns out that time itself is breaking, and she really is stepping back in time. She's even able to speak to her brother Michael before he passed. Strange from there, as Alex encounters ghost-like specters who we discover to be the crew of the sunken USS Kanaloa. It's assumed that the experimental nuclear reactor inside the Kanaloa didn't kill everyone on board, but rather tore a hole in time and space. Oh my god, அந்த ஒரு நியூக்ளியர் விஷயத்தினால ஒரு ஹோல் கிரியேட் ஆயிருக்கு டைமுக்கும் ஸ்பேஸுக்கும் நடுவுல. Okay. Transplanting the crew to another dimension, a purgatory-like existence for all eternity. This establishes their evil motives. They want to escape their endless existence and seek revenge on the living world. It's up to Alex to stop them. Now that you understand what's at stake here, you need to அவங்க வந்துட்டு அவங்களோட வன்மத்தெல்லாம் காட்டுறதுக்குள்ள வந்து அதை போய் எப்படினா ஸ்டாப் பண்ணி ஆகணும். Realize that Alex is just like Maggie Adler. Maggie never intended to harm anyone when the Kanaloa sunk, and yet she carries that guilt with her everywhere she goes. Likewise, Alex never thought her brother Michael would die in front of her when she asked him to go swimming one last time. Again, it was an accident, and yet she carries the guilt. Maggie Adler even lost another friend in her attempts to research the cave, with Anna being consumed by the specters. And now, Alex is following in Maggie's footsteps by putting her friends at risk by reopening the anomaly in the cave. But unlike Maggie, Alex still has a shot at making things right. She can still save her friends and get them off the island. This is the climax of Oxenfree. Faced with guilt, Alex can finally overcome her past and become stronger. She's no longer a bystander, and she dives in headfirst to save her friends. She's even willing to sacrifice herself or others to save the group. And after a heroic final stand, it seems that there's light at the end of the tunnel. No matter what you choose to do, your friends will be going home safely on the ferry the next morning. If she was sacrificed, Clarissa may no longer exist, and the crew will have no memory of her. Your choices can impact whether Ren and Nona end up together or apart. And depending on what choices you made during your time travels, Alex's brother Michael may still be alive. And Jonas might have never became Alex's son. Oh my god. If you played Oxenfree, you know that there are many different ways for this game to end, and all of which are dependent on what choices you made while on the island. There is no true ending, and there is no real ending. The ending you receive is a reflection of how your version of Alex handled the crisis on Edwards Island. And if you finish the game, you'll know that just before the game ends, there's one final glitch. And we can hear Alex acting as if nothing ever happened as she begins talking about heading out to the island with Ren all over again. And when we reach the title screen, we are greeted with a continue timeline option, which confirms our fears that Alex is stuck in a time loop
and is doomed to repeat the same night over and over again. Oh my god, bro. This right here, this is where the nature of Oxenfree begins to reveal itself to us by continuing the time. உங்களுக்கு புரியுதா மக்களே? வேற லெவல். அதுதான் எனக்கு seriously this is nice guys. Actually கடைசில இப்படி முடிஞ்சிருக்காமே கண்டினியூ டைம்லைன். We know full and well what's coming. We know of the horrors and we know of the outcomes, and yet we proceed. Why? Because we now know just how powerful our choices are. We discover that our choices can stir romance between friends or save the marriages of parents and quite literally bring the dead back to life. And so we are free to continue the timeline over and over. We can save Michael or we can let him drown. We can bond with Jonas so that he's like a new brother to Alex, or we can let him go. We can become obsessed and perfect our choices and save Michael, remain close friends with Jonas, save Clarissa, and have a near perfect ending for everyone involved, with one big problem. Alex is still trapped in the loop. Alex is still doomed to repeat the night over and over again. Faced with this reality, just how perfect can any of these endings be? No matter what we choose, we must give something up. Every choice has a consequence, and to me, that's what Oxenfree is truly about. It's a game about making choices and living with the consequences of these choices. The truth is, no ending is perfect. The game only ends when you found an ending that satisfies you and you walk away. For me, I found peace in this ending here, where Alex and her friends receive an eerie warning about Edward's Island over her radio, and they decide at the very last minute to change their plans and never go to the island. Sure, Clarissa and Nona are still on Edward's Island at the beach, but without Alex's radio, the anomaly will never happen, and they'll be able to return home safely. In this scenario, we don't know if Michael is dead or alive, but we do know that Alex still has Ren and Jonas. It's just unclear if Jonas is a stepbrother or just a friend. And though this is my personal preferred ending to Oxenfree, I know that in the back of my mind, some version of Alex has just sacrificed herself to keep this version of Alex from ever going to the island. Wow, seriously bro, some versions of Alex sacrificed to keep this version of Alex. Version of Alex to have a happy ending, some parallel version of Alex must be trapped. You can't have both. For every choice, there is a consequence. Ending a game like Oxenfree is a complicated and messy process. Some characters are going to lose a lot more than others, and that's okay. That's entirely the point. When we first complete the game, we as players struggle to accept our ending. We believe that there's some way that we can go back to the island and fix things. We believe that there's some way to change the past and to find a perfect ending, but it's just not possible. Life doesn't always give us happy endings. We must learn to live with the consequences of our choices the same way Alex did during her time on the island. We must find our own ending. This is Oxenfree. It's a game about choices. It's a game about understanding that we must live with the consequences of our actions. புரியுதுனே ரொம்ப புரியுதுனே. செருப்பா அடிச்ச மாதிரி இருந்ததுனே எனக்கு. சூப்பரா இருக்கு சீரியஸ்லி நல்ல கதை. ஓகேங்களா, அது வந்துட்டு ஒரு கில்ட்டு எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண முடியும் எல்லாமே. இதுக்கு முன்னாடி அந்த ஆட்லர்னு ஒருத்தவங்க வந்துட்டு தெரியாதனமாக அவங்க வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணி அதில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க அந்த சம்மரனில். ஸோ அது மூலயமா ஒரு என்ன சொல்கிறது, டைமுக்கும் ஸ்பேஸுக்கும் நடுவில் ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. அது தெரியாதனமாக அந்த கொலை பண்ணிட்டோமேனு ஒரு கில்ட்டில் அவங்க இருக்கவும், இவங்க வரத்துக்கு முன்னாடி அவங்க செத்துடுறாங்க. இவங்க தெரியாதனமாக நம்ம ரேடியோ எடுத்து நம்ம இது வந்துட்டு அதுக்கான பாத்தை ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமென்ஷன்ஸ் ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் லூப்புக்குள்ளேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க. அந்த கில்ட்டுனால அவங்களால டிசிஷன் எடுக்க முடியல, அது ஃபேட் ஆகுது ஒவ்வொரு டிசிஷனும். ஸோ அதுலேருந்தே தெரியுது நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் வந்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க, ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க பேசுகிறதுலேருந்தே தெரியுது. ஸோ அவங்க ஆசைப்படுறது எல்லாமே அவங்க அண்ணன் கூட திரும்பி வாழ முடியாத ஒரு ஆசை தான். ஸோ நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வச்சு தான் 6.9 மேட்டாகோவான். மேட்டாகோவன் நீ அப்படி வரியா? நெட்வொர்க் The guy you see next to me is the secret Bitcoin billionaire. I found him. He is the one who turned a $5,000 investment into $1 billion.
He is the one who paid $70 million for a virtual piece of art. And I'm also the one who came from South India and started with nothing. For the first time ever, I want to tell you the story of Meta Coven. Meta Coven. Indie games has better stories nowadays. That's unmadhan. Did not grow up with money. In fact, for most of his life, he could not afford to buy a laptop. He could only afford to buy a flash drive where he kept all his files. At the night, I used to borrow my friend's laptop when they're just going to sleep, and then I used to use my pen drive and learn how to code. And on the internet, he saw opportunity. So he learned how to code and how to build websites. Simple websites that do simple tasks. So I remember one of the websites I built on which anyone could hire a freelancer for $10, but that didn't go very well. It failed. In total, he built 54 websites and 51 of இவன் them claim கொடுப்பான்னு எனக்கு தோணுது. Until one day he stumbled upon Bitcoin. He immediately was drawn to the idea and realized that this Bitcoin technology could be big, really big. It was a global idea and it had இல்ல திங்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. அது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுக்கு மேலே போனால் கிளைம் அடி வாங்குவேன் நான் கன்ஃபார்மாக. பா 69 மில்லியன் டாலர் அத்தி இருக்காப்பில்லையா ட்விட்டரில் எத்தனை ஃபாலோ பண்ணி வைப்போம். மெட்டா கோவன் ஐயோ இதானே இது ஆஹா வச்சுக்கோத்தல ஃபாலோ தானே. தாட்ஸ் திங்கிங்கை பாருங்களேன், ரொம்பவே அதிகமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எஸ்டிஆர் ஃபேன்ஸ் நிரத்தனம் பொன்னியின் செல்வன் கேஸ்டன் குரு. பொன்னியின் செல்வன் இருக்காப்லையா என்ன தலைவர்? இந்த கலாம் இருக்கா ஒன்றும்? The game giving me a bunch of free stuff for and even me just download the game. இது எனக்கு நடக்கும். அந்த ஃபோன் கேம்ஸ் எல்லாம் உள்ளே போனோடனே டெய்லி லாகின் பண்ணிங்கன்னா ரிவார்ட் கிடைக்கும். ஓகே சிஸ்டம் லேஜர் ரிசைன்ஸ் ஓ வாட் ஏய் ஏயா ஸ்கை இஸ் த லிமிட். ஏன்யா என்னையாச்சு இவருக்கு ரிசைன்லாம் பண்ணிட்டாப்புல? These 3 videos made me my day. வீடியோ ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியலையே, கடைசி இது வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு 2 வாரத்துக்கு திருட்டு டிவிடியே கிடைக்கல. 3வது வாரம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவர் வீடு இருந்த தெருவிலேயே வந்து ஒரு திருட்டு டிவிடி கடை இருந்தது. இந்த மாதிரி தம்பி போயிட்டு விசாரிச்சிருக்காப்புல, படம் கிடைக்குதுன்னு சொன்னோடனே வந்து சொல்லியிருக்காப்புல, இன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. போயிட்டு பாலாஜி போயிட்டு கடைக்காரனை கேட்டிருக்காப்புல, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு படம் இருக்கா? இருக்கு. எவ்வளோ? 40 ரூபா. முறைச்சி பார்த்துட்டே இருந்திருக்காப்புல பாலாஜி. பார்த்துட்டு நான் யார் தெரியுமா? தெரியாது, நான் தான் அந்த படத்தோட டைரக்டர். அவன் ஒன்றுமே யோசிக்கல. அப்படின்னா ஒரு 30 ரூபாய்க்கு கொடுங்க. ஒரு 2 வாரத்துக்கு நைஸ். Right. This is totally bad. அன்றத்து தோழர்கள் விசிலடித்தான் குஞ்சுகளாக, வெறும் கைத்தட்டக்கூடிய கூட்டமாக, வெறும் ஈழத்தமிழர் பிரச்சனையா குரல் கொடுப்போம், ஜல்லிக்கட்டு பிரச்சனையா குரல் கொடுப்போம், காவிரி நீர் பிரச்சனையா குரல் கொடுப்போம் என்று கொடுக்கக்கூடிய என்னுடைய மகனுடைய உணர்வுக்கு ஏற்றவர்களாக வாழக்கூடிய அவர்கள்
இன்றைக்கு இந்த ரத்த தான முகாமை கூட்டமாக வெறும் உணர்வுக்காக ஈழத்தமிழ் பிரச்சனையா பிரச்சனையா ஐயோ என்னையா அது விஷால் வீடியோ பாருங்கள கடைசியில கை எடுத்து கையறா ஆண்டவா சிரிப்பா இருக்குங்க சீரியஸ்லி. விஷால் வீடியோட சிரிப்பா இருக்கும். அப்போ எப்படி பாப்புல நல்லா இருக்கே. இன்னைக்கு தான் உருப்படியா ட்விட்டர்ல வந்துருக்கு நம்மளுக்கு. Boy, tell me which word scares you the most? Positive. ஐயோ ஆண்டவா கூல் சுரேஷ். நான் அந்த மனுஷனுக்கு என்னதான் ஆச்சு, நல்லா தானே இருந்தாரு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு படம்லாம் வரும், அதில் செம்ம கேரக்டர் தெரியுமா. நான் சின்ன வயசில் பார்த்தா நினைக்கிறேன். டாக்டர் படிப்பாங்க எல்லாரும் அதில். வந்துட்டு பாலிஷான ஒருத்தன் வந்துட்டு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பான். அவங்க வீட்டில் எல்லாமே இருப்போம். பட் அவனோட சேர்ந்து ஒன்று டாக்டர் படிப்பான். அதில் வந்துட்டு கூல் சுரேஷ் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு பெரிய இதுவாக இருப்பாப்புல, பொலிட்டீஷியனாக இருப்பார். இவர் தான் அது இவர் பேர் என்னது, வாத்தியார், அவர் பேர் தெரியலையே. அவர் தான் இருப்பார். சரியான கேரக்டர் அதுலலாம். அதுக்கப்புறம் என்ன தெரியல மனுஷன். டேட் ரைட் இது ஆடியோ ஆகிடுச்சு. லிவிங் லெஜெண்ட். பாவையா சாரிங்க, காது போயிடுச்சா, நடக்கதான் செய்யும். இந்த படம் என்ன கதையாக போதோ தெரில. கார்த்திக் சூப்பராஜ் ஓடிடினாலே செய்வா போலயே. இல்லை உண்மையிலே அது செதுக்கி வச்சுட்டு ஓடிடினால இன்னும் ஒஸ்ட் பண்ணுறாரா என்னன்னு தெரியலையே. At our client just like us the morning as a coach for us meeting with the cricket அவ்வளோ பண்ணிட்டான். ஆமாம் சரி ஓகே, இட்ஸ் டைம் டு அந்த ஸ்ட்ரீம். ஓகே இதோட நம்ம நாளைக்கு நைட்டு பார்க்கலாம். டேக் கேர் மக்களே, ஹவ் அ கிரேட் டே. இப்போ நாளைக்கு நைட்டு பார்ப்போம். போய் மக்களே. ராக்ஸ்டார் கேம் ட்விட்டர் அது பார்த்துலாமா. இந்த அக்கா டூ பேடாக இருக்காங்க. ராக்ஸ்டார் கேம்ஸ் ஃபாலோவிங்கில் தான் இருக்கும். இருங்க பார்த்துட்டு போயிடும். We are like 2. ஓகே சிட்டி ஆன்லைன் கம்யூனிட்டி அதானே. நேற்று ஸ்டாக்ஸே ஏறிடுச்சாமே அவனதில். ஸ்டாக்ஸே புஷ் ஆகி வேலையெல்லாம் புஷ் ஆகி ஏறிடுச்சாமே. Enter the third console generation with much more to come into beyond years to cut the sum. இது GTA 6 ஓடுதா, இது 5 தானே ஆக்சுவலி. அதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்களே. வாட்ஸ் நெக்ஸ்ட்? We are pleased to confirm the active development of the next entry in the Grand Theft Auto series is well underway. It's been for you. So please stay tuned to the Oxen news where okay பரவாயில்ல, ஏதோ ஒன்று அப்டேட் விட்டானே கடைசியில். ஃபார் சொதப்பட்டோம். March 15 PS3 enhanced version coming. PS5 enhanced version coming. எது ப்ரோ? GTA 5-யா? இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது போல கைஸ். சீரியஸ்லி ஒரு ப்ரௌனி ஸ்டோனில் இருக்கும் டையிங் லைட் 1. பட் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் நல்லா இருக்கு. ஃபஸ்ட்லாம் ரொம்ப மண்ணு மட்டமாக ஒரு மாதிரி இருக்கும் டையிங் லைட்டு. பட் இட்ஸ் குட், ஐ ஃபீல் குட். நல்லா இருக்குது. அந்த கலர் பேட்டர்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டையிங் லைட் 2 5-யா? ஓகே விஷுவல் வைஸ் டோட்டலி ரிச்சாக இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. நல்லது. ஓகே டைம் டு இந்த ஸ்டீப். பாய் மக்களே, டேக் கேர். என்னடா அது? ரைட்டு விடுங்க. பாய் மக்களே. அங்கே முறைச்சி பார்க்குறாரு, நான் கிளம்பிடுறேன். சரிங்களா? பாய் தேவப்பிரசனா ப்ரோ. பாய் முருகேசி. நாளைக்கு நைட்டு சந்திப்போம் தோழர்களே. டேக் கேர் கைஸ். பாய்.